இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். நல்ல பிதாவே, சோதரம் 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 சோதரம். அப்பா, வானத்தையும் பூமியையும் சமுதிரத்தையும் நீரூற்றுகளை உண்டாக்கின சர்வ பலமுள்ள தேவனாக கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். நீ நல்லவர், நீ வல்லவர், நீ எல்ஷடா, நீ போதுமானவர். ஓ யெகோவாவே, துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்காக சொந்த குமாரனையே கொடுத்தீரப்பா. பாவத்தை போக்கும் பலியாகவும் பாவ மாம்சத்தின் சாயலாக நீ இந்த பூமிக்கு வந்த ஆண்டவரே, எங்களுக்கான கல்வாரி சிலுவை அடுத்து நொறுக்கப்பட்டீரே அப்பா. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாத தேவனே செய்யும்படி ஆண்டவரே, பாவத்தை போக்கும் பலியாகவும் பாவ மாம்சத்தில் சாயலாக நீர் வந்து எங்களுக்காக சிலுவையில பாவங்களை சுமந்து சாபங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்து எங்களுக்காக தரித்திரமாக தொங்கினீர் ஆண்டவரே. எங்கள் மீது காயப்பட்டீரே, அக்கிரமத்தில் நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. எங்கள் சமாதானத்தை ஊண்டப்படும் ஆக்கிரத்தில் ஏற்றுக்கொண்டீர் ஆண்டவரே. எங்களுக்கு ரத்தம் செஞ்சு ஜீவனை கொடுத்து நித்தியமான பரிகாரத்தை செஞ்சு கிருபாதர பலியை விசுவாசிக்கிறோம் அப்பா. சோதரன் சோதரன், நீ நல்லவர் 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 அப்பா. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிற ஆண்டவரே. ஓ ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரை வழிநடத்தும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என்ன பாட்டு? கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு மழுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டு இனி எதுவும் மழுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். அல்லேலூயா. பாசம சிலுவையில் பலியானார், ரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இயேசு ரத்தம் மேலாண்டவரே, எந்த தீங்கோ பலவீனமோ எந்த வியாதியோ சாபங்களோ எங்கள் தொட முடியாது. நம்ம ரத்த கோட்டைக்குள்ள இருக்கும் ஆண்டவரே, உன்னதமான மறைவில் இருக்கும் அப்பா. இம்மட்டும் உதவினை வினேஸ்வரி இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவினை வினேஸ்வரி இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே அவனை கர்த்தர் பெரியவர், என் தேவன் பெரியவர். ரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. சத்தங்களை பேய்களை மிதிக்கவும் சத்திர சகல வல்ல வெறுக்கவும் அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்று உன்னை சேதப்படுத்த மாட்டாது சொன்னீரே ஆண்டவரே. உன் பக்கத்தில் 1000 பேரும் தேவனே ஒளியோ வேட்புமனா யாருக்கு வந்திடுவே. தேவனே ஒளியோ வேட்புமனா யாருக்கு அஞ்சிடுவே. அவரே என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவே. அல்லேலூயா. அவரே என் வாழ்வின் பலனானா யாருக்கு பயப்படுவே. ரத்த கோட்டைக்குள்ளே ஓ எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் இருந்தாலும் அது உங்களை அணுகாது. துன்மார்க்கர் பலனை கண்டாமலே பார்ப்ப ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது, எந்த தீங்கு அணுக முடியாது. தாய் தன் பிள்ளை மறந்தாலும்
மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, ஆயரை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். ஆயரை போல நடத்துகிறேன், அபிஷேகம் செய்கின்றேன். ரத்த கோட்டைக்குள்ளே நாங்கள் நுழைந்து விட்டோம், இனி எதுவும் வருகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இனி எதுவும் வருகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. எந்த தீங்கு உங்களை தீண்டாது சொன்னீங்களா ஆண்டவரே? ஒன்று உங்களை சேதப்படுத்த முடியாது. உலகத்தில் இருக்கவனை காட்டிலும் உனக்குள் இருப்பவர் பெரியவர். உன் சரீரம் தேவன் தங்கும் ஆலயம் சொன்னீங்களப்பா. இந்த சரீரத்தை கெடுப்பால் கர்த்தர் கெடுப்பால் சொன்னீங்களா ஆண்டவரே? நான் உனக்குள் உலாவி உன் தேவனாய் இருக்கிறேன், உனக்குள் தங்கியிருப்பேன் சொன்னீரே. பரிசுத்த ஆவியானவரே, சோதரம் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா. 10,000 பேர்களும் சிறந்தவர் நீர் அல்லவோ. இந்த சரீரம் மீட்கப்பட்ட சரீரம் ஆண்டவரே. இந்த சரீரத்திற்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கீங்கப்பா சிலுவையில. எந்த பலவீனத்துக்கு அதிகாரம் இல்லாதவரே. ஓ, உன்னை தொழுகிறவன் என் கண்ணீர் மணியை தொழுகிறான் சொன்னீங்களப்பா. ஹல்லேலூயா. ரீலாகா மாரா தேரி நிமாகா அல்பா ஒமேகா நாமம் உள்ளவரே, 10,000 பேர்களும் சிறந்தவரே, சரோனி லோகாவே, பள்ளத்தாக்கு நீரையே ஆராதிக்கிறோம். நீ நல்லவர். உட்காருங்க. Thank you, Lord. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. ஓ, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா. பயப்படாதே மனமே, பதறாதே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, காத்திடுவேன் தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அதனால் தைரியம் கொள்ளுங்கள், உங்க மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். இது அனைத்து உண்மை உள்ளவர், அக்கிருபை விலகாது, அது கலங்காது மனமே. நான் உன்னோடு இருக்க பயமே, திகையாத கலங்காது மனமே. கர்த்தர் உன்னோடு இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். உன் கவலைகள் யார்
யாவையும் போக்கிடுவார். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆமென். நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. ஓ தேவனே, உமக்கு நன்றி. என்னை விட்டு விலகாத நல்ல தேவனே, ஸ்தோத்திரம். அனுதினம் என்னை தேடிடுவாய். நான் அனுதினம் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய். நான் அனுதினம் பலனை பெற்றிடுவாய். அத்தி மரம் போல் செலுத்திடுவாய். அத்தி மரம் போல் செலுத்திடுவாய். நான் ஆசைய உன்னை கனி கொடுப்பாய். நான் ஆசைய உன்னை கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. தேங்க்யூ அப்பா. உன்னை மீட்டுக் கொண்டு சொன்னீரே, கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன் என்று. நீதியின் வாழ கரத்தாலே உன்னை தாங்குவே நான் வாக்கினாலே. நீதியின் வாழ கரத்தாலே உன்னை தாங்குவே நான் வாக்கினாலே. ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவாய். ஆவியில் உண்மைய ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். தினம் அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன். கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன். கண்மணி போல் உன்னை காப்பேன். உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை. நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். அதனால் தைரியம் கொண்டு நாங்கள் சபையார நாங்கள் சொல்கிறோம், ஆண்டவரே, எங்க தேவன் எங்கள் சகாயர். எங்க தேவன் எங்கள் சகாயர். சத்துருவே கேளு, எங்க தேவன் எங்கள் சகாயர். என் கர்த்தர் சகாயர். நான் பயப்படேன். நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். நான் மரண இருள் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவனே கர்த்தர் என்னோடு இருக்கபடியால் என் சத்துருக்களுக்கு மத்தியிலே என் தேவனை பந்தி ஆயத்தப்படுத்தி சத்துரு கண்ணு காண அவன் காது கேட்க பந்தி ஆயத்தப்படுத்தி என் பாத்திரம் சுகம் சந்தோஷம் விடுதலை சமாதானம் ஆசீர்வாதம் நிரம்பி வழிந்து ஓடும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கீங்க ஐயா. ஓ மரணத்தை ஜெயித்தவரே, பாதாளத்தை ஜெயித்தவரே, பிசாசை ஜெயித்தவரே, பழைய வருஷத்தோட தலையை நசுக்க போட்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ தகப்பனே, இருள் அதிகாரத்திலிருந்து பிரித்தெடுத்தவர் நீங்க தானப்பா. அன்பின் குமார் ராஜ்யத்தில் அழைத்தீரே. ஹல்லேலூயா. அதுவா இந்த பூமியில் எந்த பொல்லாங்கு எந்த இருளும் எங்கள் மேற்கொள்ளவோ எங்களுக்கு அதிகாரம் செலுத்துவோ அதிகாரம் இல்லை ஆண்டவரே. ஏன் சொன்னது, இதோ சப்பங்கள் தெரிகிறேன் மிதி சாத்தான் சகோதரை மேற்கொள்ளு, உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன் சொல்லு. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சிங்கத்தின் மீது வெளியின் பாவங்கள் நீ நடந்து பால சிங்கத்தின் வலு சர்ப்பத்தை நீ மிதித்து போடுவாய். ஒன்று தீண்டாது சொன்னதே, தீண்டாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். ஓ கர்த்தருக்கு மனமகிழ்ச்சியாக இருங்கள், கர்த்தருக்கு சந்தோஷமாக இருங்கள். அதுதான் பலன், அதுதான் பலன்.
அவள் துதிக்கும் போது உங்க வாழ்க்கையில இருக்க எருக மதில்கள் இருந்துவிடும். உன்னை பயப்படுத்துகிற எந்த சூழ்நிலையும் உன்னை விட்டு பேர்ந்து போகும். நீ துதிக்கும் போது எதிர தங்களுக்கு விட்டு மறிவார்கள். நீ துதிக்கும் போது யோர்தான் பிறக்கும், செங்கடல் திறக்கும். உனக்கு கர்த்தர் புதிய காரியம் செய்வார் என்றால் இவர் துதியின் மத்தியில் வாசம் செய்கிற இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர். இவர் துதியில் வாசம் செய்கிற தேவன். துதிக்கும் போது உன் துதியை தேவனாக ஏற்றுக்கொள்வார். ஹல்லேலூயா. அதனால் உங்கள் இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு உள்ளத்தில் ஆராதிப்போம் மீட்பரை. ஓ சர்வவல்லமையுள்ள தேவன் அவர். ஆமென். கர்த்தர் மெய்யாகவே இருக்கிறார். Thank you Daddy. Hallelujah. கரங்கள் தட்டி பாடுவோம். கரங்கள் தட்டி. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்வினில், இந்நாள் வரை என் வாழ்வினில் நீர் செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நன்றி ஆண்டவரே. எவ்வளவு நல்லா செஞ்சீங்களேப்பா. தைரியத்திலே பலனா வந்தீங்களே. பயமான நேரத்தில் பயப்படாது கூட இருக்க சொன்னீங்களேப்பா. குறைவெல்லாம் நிறைவாக்கினீங்களே. வறட்சி செழிப்பாக்கினீங்களே. ஓ அன்பா நிரப்புறீங்களேப்பா. ஆசீர்வதித்திரே. ஸ்தோத்திரம். வானாதி வானங்கள் யாவும் அதில் கீழாதாயமும், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழாதாயமும், பூமியில் காண்கின்ற யாவும் கற்பாவுமை போற்றுவே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. மலைகளே, குன்றுகளே, வானங்களே, இயற்கையை கர்த்தரை துதிப்பதாக. தேவத்தில் கர்த்தரை துதிக்கிறாங்க. மனுக்கள் நீங்களும் நானும் கர்த்தரை துதிக்கணுமா? துதிக்கதான் பூமியில இருப்போம். நம்ம அவர் ஆராதிக்கிற பூமியில இருக்கும். ஓ நன்றி. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. Thank you. வாழ வயதில் மிக வயதான முதியோர்களோ, வாழ வயதுள்ளோரும் வயதான முதியோர்களும் வாழகத்தம் வாயினாலே பாடி உமை போற்றுவாரே. என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். உங்களுக்காக சிலுவை ரத்தம் சிந்தி தம்முடைய ஜீவனை கொடுத்து இவ்வளவாய் பிரதேசித்தாரே, அந்த அன்பு மகா பெரியது. அவர் அன்பு கீழே தள்ளாது, அந்த அன்பு வெட்கப்படுத்தாது.
அவர் அன்போட வாழ வைக்கும், அவர் ஜீவனோட வாழ வைக்கும். உன்னை பாவ மனுக்கூலம் யாவும் தேவாவும் அன்பினை உணர்ந்திடுதே. பாவ மனுக்கூலம் யாவும் தேவாவும் அன்பினை உணர்ந்திடுதே. சிலுவையின் தியாகத்தை கண்டு பாடுவே அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னால் வரை என் வாழ்விலே, என்னால் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன். அவர் துதிக்கிற துதி எப்போதும் என் வாயிலுக்கு எழுதியிருக்க ஆண்டவரே. தகப்பனே, நான் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் விடுங்க போவதில்லை ஆண்டவரே. அல்லது தள்ளப்பட்டாலும் நான் மறந்து போவதில்லப்பா. எழுதி நிற்கிறோம் ஆண்டவரே. இதை எங்க பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றும் செய்ய எங்களுக்கு பலம் எழுதியிருக்க ஆண்டவரே. இன்னைக்கு வாழ்க்கையில என்ன சூழ்நிலை இருந்தாலும், எந்த பலவீனம் இருந்தாலும், இனி மழை போல பிரச்சனையும் கண்ணுமூடி இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, அது பெயர்ந்து போகும், அது பெயர்ந்து போகும். அது உன் வாழ்க்கையில நிற்க முடியாது. அது வேற ஜனங்கள் நாசப்படுத்தி இருக்கலாம், அழிச்சிருக்கலாம், ஒண்ணுமே இல்லாமல் செஞ்சிருக்கலாம். ஆனா அது உங்ககிட்ட அது எழுந்து போக. ஏனென்றால் கர்த்தர் எல்லாவற்றையும் மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறாரு. நீ சொன்னால் பெயர்ந்து போய் என்று சொன்னால், ஓ பயம் பெயர்ந்து போகும், உன் கவலை பெயர்ந்து போகும், உன் வியாதி பெயர்ந்து போகும், உன் சூழ்நிலை பெயர்ந்து போகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இவரால் எல்லாமே கூறுகிறார். நீ விசுவாசித்தால் மகிமை காண்பாய் நீ. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாலமோன் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், ஆபிரகாம் உண்டாக்கமுள்ள ஜெனிப்பிக்கப்பட்டவர், ஆதியிலே வார்த்தை இருந்தவர். ஓ நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறவன். இந்த ஸ்தலத்தில் நீங்க இருக்க எல்லா ஜெபங்களுக்கும் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். அவர் கண்கள் திறந்திருக்கிறது. தேவன் இருதயம் மகிழ்ந்தீங்க. கர்த்தர் மெய்யாக வாசம் செய்கிறாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் ஆசீர்வாதம் வந்திருக்கிறாரு, உன் பிரஸ்பேட் வந்திருக்கிறாருங்க, உன் ஆசீர்வாதம் வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. உன் மனவிருப்பத்தை நிறைவேற்றும் வந்திருக்கிறார் அவர். துதிப்போம், 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 ஆர்ப்பரிப்போம் நல்லவர் என்று. ஓ சர்வவல்லமை யெகோவா அவர். ஸ்தோத்திரம். Thank you, Lord. மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்லுவார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்லுவார். யெகோவா ராஃபா இன்று வாழ்கின்றார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்லுவார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் அவர். உண்மையாக நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் அவர் பதில் கொடுப்பார். அவர் உன் ஆபத்து காலத்தில் அவரே உன் பரிகாரியாக, உன் மருத்துவராக, உன்னை குணமாக்கும்படியாக இயேசு வருவார். ஹல்லேலூயா. பேதுருவே
வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். பேதுரு வீட்டுக்குள் நுழைந்தார், மாமி கரத்தை பிடித்து தூக்கினார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று, அவர் கர்த்தத்தோடு செய்து மகிழ்ந்தார். காய்ச்சல் உடனே அன்று நீங்கிற்று, அவர் கர்த்தத்தோடு செய்து மகிழ்ந்த யோகவா ராப்பா, யோகவா ராப்பா, அவர் நாமம் இன்றும் வாழ்கிறார். சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்லுவார். நாங்க சுகமா இருப்போம் தேவ சித்தம். நீங்க சுகமா இருப்போம் தேவ சித்தம். நீங்க சுகமா இருப்போம் தேவ சித்தம். அல்லேலூயா. குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். குஷ்டரோகியை கண்டார், இயேசு கரங்கள் நீட்டி தொட்டார். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகத்தை தந்தார். சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகத்தை தந்தார். யெகோவா ராப்பா இன்று வாழ்கிறானே, சுகம் தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். மனமிறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்லுவார். அப்பா பிதாவே, எங்களுக்காக ஒரு சொந்த குமாரனே கொடுத்தீரேப்பா. நீ நல்லவர் ஆண்டவரே. அக்கிரமத்திலும் பாவத்திலும் மறுத்து போய் எங்களை உயிரோடு இருக்கிறீங்களே. நிமிர முடியாத கூலி அன்று இயேசு அவரை கண்டார். நிமிர முடியாத கூலி அன்று இயேசு அவரை கண்டார். கைகள் அவள் மேலே வைத்தார், உடனே வந்து துதிக்க சுகமளிப்பவர். கைகள் அவள் மேலே வைத்தார். ஓ தேங்க்யூ அப்பா. யெகோவா ராப்பா பரிகாரி தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். மனமிறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்லுவார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நீ விசுவாசித்தால் விடுதலை பார்ப்ப, நீ விசுவாசித்தால் மகிமையை பார்ப்ப, நீ விசுவாசித்தால் சுகத்தை பார்ப்ப, நீ விசுவாசித்தால் ஆசீர்வாதத்தை பார்ப்ப. அவர் செய்ய வல்லவர் இருக்கு. நம்ம விசுவாசிக்கிறோமா? அது பார்க்கிறார். பிறவி குருடம் பக்தி மேயும் அன்று இயேசு இறங்கமென்றார். பிறவி குருடம் பக்தி மேயும் அன்று இயேசு இறங்கும் என்றார். பார்வை அடைந்து மகிழ்ந்தார், பின் இயேசு பின்னே நடந்தார். பார்வை அடைந்து மகிழ்ந்தார், பின்ன இயேசு பின்னே. அவர் நாமம் யெகோவா ராப்பா, யெகோவா ராப்பா ரோபேகா, சுகம் தருபவரே. தரும் தெய்வம் இயேசு, சுகம் என்று தருகிறார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்லுவார். மனம் இறங்கும் தெய்வம் இயேசு, சுகம் தந்து நடத்தி செல்லுவார். ஆமென், ஆமென், ஆமென். சோதரம் எல்லாரும் துதிப்போம், கர்த்தரை துதிப்போம், சோதரம் பண்ணுவோம், நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
தேங்க்யூ அப்பா. இம்மானுக்கு சுகத்துக்காக நன்றி சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. ஓ பலவீனத்திலே பலனா வந்தீரே ஐயா, என் கிருபை உனக்கு போதும் சொல்லி உன் சுகத்தை கொடுத்தீரே ஆண்டவரே. ஓ கர்த்தர் நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தரை குணமாக்கினீரே. ஹல்லேலூயா. நான் உன் சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்கள் ஆற்றல் சொன்னீரே ஆண்டவரே. நான் எகிப்திற்கு வர பண்ண வியாதிகள் ஒன்றையும் நான் உன் பேரில் நான் வர பண்ண நானே உன் பரிகாரம் சொன்னீரே ஆண்டவரே. ஓ கலாத்தியர் 3:13 எழுதிருக்கு, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்ட எழுதியிருக்க கிறிஸ்தவர்களுக்காக சாபமாகி எல்லா தலைமுறை சாபத்தையும் நியாயப்பிரமாண சாபத்தை நீங்க எங்களுக்காக சாபத்தை ஏற்றுக்கொண்டு அந்த கல்வாரி சிலுவையில நியாயப்பிரமாணத்தை எழுதினவர் நியாயப்பிரமாணத்தை முடிவானீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஓ மெய்யாகவே எங்கள் பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் நோய்களை சுமந்திரே நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீ அடிக்கப்பட்ட ஒவ்வொரு காயத்தினால் உங்கள் தலைமுகளால் நாங்கள் இன்றும் குணமாகிறோமே, நாங்கள் இன்றும் சுகமாகிறோமே, இன்றும் குணமாகிறோமே. அதை சொல்லுங்க, இன்னும் சுகமாகிறோம் ஆண்டவரே. உன் நாமக்கு இன்னும் சுகமாகிறோம் அப்பா. கர்த்தரை நாம பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாய் பகிர்ந்திருக்கிறது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீதிமானுக்கு ஒரு கேடு வராது சொல்லியிருக்கிறாரே. நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். ஓ அவன் துச்சதை கேட்டாலும் அவன் இருதயம் கலந்து அவன் பயப்படாமல் கர்த்தரை நம்பி திடமானதா இருக்குமா. ஹல்லேலூயா. எனக்கு இம்மத்திலும் கர்த்தர் நடத்தினாரே, இம்மத்துக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரே. இம்ம சுகத்தை கொடுப்பார், என்னை பலப்படுத்துவார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை வாழாக்காமல் தலையாக்குவார். நான் துன்பத்தை கண்ட நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் இந்த தேவனை சரியா மகிழ்ச்சியாக்குவார். சஞ்சலம் இருக்காது, தவிர்ப்பு இருக்காது, பயம் இருக்காது, கவலை இருக்காது. நித்திய மகிழ்ச்சி உன் தலைமையை தங்கி இருக்கும். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் பயம் இல்ல, துன்பம் இல்ல, கவலை இல்ல. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை விலக்கி பிடிக்கும். நன்மையும் கிருபை உன்னை தொடர்ந்து பிடிக்கும். ஹல்லேலூயா. தேவ சித்தமே சுகமா இருப்பதுதான், தேவ சித்தமே ஆசீர்வாதமா வாழ்வதுதான், தேவ சித்தமே பிரியமானவரே, பிரியமானவரே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து நீ சுகமா இருக்கணும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கணும். உன் பாத்திர நிரம்பி வழியிடும். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த கர்த்தர் அப்பத்தையும் தண்ணியும் ஆசீர்வதிப்பார், வியாதியை விலக்குவார் அவர். ஆமென், ஹல்லேலூயா. மாறா போயிருக்கும் சரீரத்தை மதுரமா மாற்றுவதால் கூடும். அந்த கல்வாரி சிலுவை நோக்கி பார்த்தவர்கள் பேத்துக் கொண்டார்கள். இந்த காலை வேளையில அந்த கல்வாரி சிலுவை நான் காமிக்கிறேன், கல்வாரி நாயகன் நான் காமிக்கிறேன். அவர் மெய்யாகவே உன் வியாதிகளை சுமந்தார் அவர், உன் பாவத்தை சுமந்தார் அவர், உன் சாபத்தை சுமந்தார் அவர். உனக்காக தரித்திரமாக தொங்கினார் சிலுவையில உன் ஆசீர்வதிக்கும்படி. ஆமென். உன்னுடைய துக்கத்தை ஏற்றுக்கொண்டார், உன் பாடுகளை ஏற்றுக்கொண்டார், உன் கர்மத்தை அவர் சுமந்தார், உன் பாவத்தின் தோஷத்தை ஏற்றுக்கொண்டார். உனக்காக ரத்தம் சிந்தி அடிக்கப்பட்டு ஜீவனையை கொடுத்து நித்தியமான பரிகாரத்தை செஞ்சிருக்கிறார். அவரே உங்கள் பரிகாரி. ஓ விசுவாசிக்கிற எவனும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை. யாரெல்லாம் இயேசு விசுவாசிக்கிறாங்களோ அவங்களுக்கு சுகம், சமாதானம், ரட்சிப்பு, நீதி எல்லாமே இருக்கு. ஒருவரையும் புறமே செல்வதில்லை. அவர் ரொம்ப நேசிக்கிறார். அவர் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி, நன்றி அப்பா. ஆவியான தேவனே இயேசுப்பா, உங்களை ஆராதிச்சோம், திருச்சமானவரே ரொம்ப நன்றிப்பா. உங்க வார்த்தையை கேட்க போற மாணவர் அதற்காக ஸ்தோத்திரம். இயேசுப்பா, உங்க மகளை மறைத்து நீர் பேசும் வாயில உங்களுடைய வார்த்தையை போடும் ஆண்டவரே. எங்களோட பேசும் அனைவருக்கு உங்களுடைய வார்த்தை கிருபை பொறுத்த வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை ஆசீர்வாதமா இருக்கும்படி ஆண்டவரே எங்களை இடைப்பாருங்க ஆண்டவரே. உன் பிரசனத்தால் நிரப்பும் ஆண்டவரே. ஆவியில் ஆண்டு கொள்ளும், வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்பா, அந்த உபவாச ஜபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், முதியவர்களையும், சிறு பிள்ளைகளையும் என் கர்த்தர் தாமே உங்கள் கரத்தில் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த ஸ்தலத்தில் இருக்கிறீரப்பா. எங்கு 2-3 பேர் நாமத்தினால் எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கு அவர்கள் நடுவில் இருக்கிறேன் என்று சொன்னவர், இருக்கிறவராக இருக்கிறவர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். துதியெல்லாம் உமக்கு செலுத்துகிறோம், கனத்தை உமக்கு செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதி பாடல்களை சுகந்த வாசனையா நீர் ஏற்றுக்கொண்டதற்காக நன்றி ராஜா.
தகப்பனே, வேதத்தை கேளாதனுடைய ஜபம் அருவருப்பா இருக்கிறது. முதலாவது ஜபம் செய்வதற்கு முன்பதாக வேதத்தை தியானித்து பிறகு ஜெபியுங்கள் என்று நீர் கற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படி அப்பா நாங்கள் வேதத்தை தியானிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். என்னோடு பேசும், எங்களோடு பேசும் ஆண்டவரை. யூடியூப் வாயிலாக தேவ செய்தியை கேட்பார்களானால் அவர்களோடும் என் கர்த்தர் பேசுவீராக ராஜா. உங்கள் கரத்திலே கொடுக்கிறோம் அப்பா. நான் அல்ல, என் சுயம் அல்ல, என் வாயல்ல அப்பா. உங்கள் வார்த்தையை வையுங்கப்பா, உங்கள் வார்த்தையை வையுங்கப்பா. உங்கள் வார்த்தை எங்களை பலப்படுத்தட்டும், உங்கள் வார்த்தை எங்களை திடனாக்கட்டும். உங்கள் வார்த்தை ஆண்டவரை தகப்பனே மங்கி எரிகிற திரியை அணைக்காமல் ஆண்டவரை கொழுந்து விட்டு எரிய செய்யும் ஆண்டவரே. எங்களை கொழுந்து விட்டு எரிய செய்வீராக, உமக்காக ஜொலிக்க செய்வீராக, உமக்காக பிரகாசிக்க செய்வீராக. உம் வார்த்தை எங்களுக்கு நேராய் கடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமீன். தேவ செய்தியை தொடர்ந்து கேட்டுட்டு வரோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், பக்கம் 320, புதிய ஏற்பாடு பக்கம் 320. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ நம்ம உபவாச ஜபத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், சபைக்காக ஜெபம் பண்ணுவோம். உபவாச ஜபத்தில் கலந்துக்கிறவங்க எல்லாருக்காகவும் என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ணுறோம். அந்த ஜபத்தெல்லாம் ஏசப்பா என்ன பண்ணுறாரா? கவனமாக கேட்குறாராம். எப்படி கேட்குறாரா? கவனமாக கேட்குறாராம். இப்போது கேட்குறதுலே 2 விதம் இருக்குது இல்லையா? கேட்குறதுலையே 2 விதம் இருக்குது. கேட்குற மாதிரி இருக்கும், ஆனால் கேட்காத மாதிரியே இருக்கும். கரெக்டுங்களா? ஆனால் ஆண்டவர் என்ன எப்படி கேட்குறாராம்? நம்ம ஜெபிக்கிற ஜபத்தை கவனமாக கேட்குறாராம். ஏன்னா கவனமாக பார்த்தீங்கன்னா கர்த்தரே கவனமாக கேட்குறாருன்ற போது எதுக்காக அவர் கவனமாக கேட்குறாரு? நமக்கு பதில் செய்யணுன்றதுக்காக தான் கவனமாக கேட்குறாரு. ஹல்லேலூயா. அப்போது நம்ம ஜெபிக்கிற ஜபம் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுவும் கவனமாக இருக்கணும். கரெக்டுங்களா? இப்போது மிஸ்ஸு நம்ம பேசுகிறத கேட்குறதே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். பசங்க ஃப்ரெண்ட்ஸுங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, என்ன பேசுகிறாங்க மிஸ்ஸு கவனிக்க மாட்டாங்க. மிஸ்ஸு கவனிக்கலடி, மிஸ்ஸு பாட்டு வேலை செஞ்சுருக்கிறாங்க, நம்ம பாட்டு பேசலான்னா பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸு. எவ்வளோதான் 10th +2 ஸ்டூடெண்ட்டு கூட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசாமல் இருக்க மாட்டாங்க, பேசிக்கினே இருப்பாங்க. ஏன் பேசிக்கினே இருக்கிறாங்கன்னா அவங்க கவனிக்க மாட்டோம், கவனிக்கலைன்றதுக்காக பேசிக்கினே இருக்காங்க. இதே மிஸ்ஸு கவனிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேசுவாங்களா? ஐயோ மிஸ்ஸு நம்மளை கவனிக்கிறாங்க, நம்ம என்ன பேசுகிறது கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல சினிமா கதைகளுக்கு பொழுதுபோக்கு கதைகள் பேச மாட்டாங்க, படிப்பு விஷயமா பேசுவாங்க. கரெக்டுங்களா இல்லைங்களா? இப்போ மிஸ்ஸுக்கிட்டே போய் பேசினா கூட சினிமா படத்தை பற்றி பேசுவாங்களா, இல்லை பொழுதுபோக்கு காரியங்களை குறித்து பேசுவாங்களா? சப்ஜெக்டில் ஏதாவது டவுட் இருக்கா, எதாவது புரியலையா, அதுதான் என்ன பண்ணுவாங்க, மிஸ்ஸுக்கிட்ட பேசுவாங்க. ஏன்னா மிஸ் என்ன பண்ணுவாங்க, கவனமாக கேட்டு கவனமாக பதில் சொன்னதான். கரெக்டுங்க? அப்போ ஏசப்பா நம்முடைய ஜபத்தை எப்படி கேட்குறாரா? கவனமாக கேட்குறாராம். எழுதியிருக்கு இல்லையா? அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது. அப்போ கர்த்தரே கவனமாக கேட்குறாருன்னா நம்ம ஜெபிக்கிற ஜபம் கவனமாக இருக்கணும். என்ன ஜெபிக்கிறோம், கர்த்தர் சமூகத்தில் என்ன பேசுகிறோம் அப்படின்றதுல ஒரு கவனம் தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா மற்ற மதத்தினர் இப்போ நம்ம ஜெபிக்கும் பொழுது மட்டும்தான் முக்காடு போடுறோம். கரெக்டுங்களா? ஏன் ஜெபிக்கும் போது முக்காடு போடுறோம்? பவுல் சொல்லியிருக்கிறாரு, பெண்கள் ஜெபிக்கும் போது முக்காடு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற இதில் போய் மதத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எப்பவுமே முக்காடு போட்டுனே இருப்பாங்க. சமைக்கும் போது கூட முக்காடு போட்டுனே இருப்பாங்க. எங்களுடைய ஃப்ரெண்டு, சின்ன வயசில் ஃப்ரெண்டோடைய அம்மா பார்த்தீங்கன்னா முக்காடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வேலை செய்யும் போது கூட முக்காடு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன காட்டனில் ஒரு முக்காடு, சேலையிலே ஒரு முக்காடு போட்டுனே இருப்பாங்க. ஏன் இவங்க முக்காடு போட்டுனே இருப்பாங்க அப்படின்னு எனக்கு சின்ன வயசில் ஒரு டவுட்டு. அவங்க ஏன் போடுறாங்க அப்படின்னா அவங்க ஜெபிக்கும் பொழுதுல எப்பவுமே போட்டுகிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நம்மளும் பார்த்தீங்கன்னா முக்காடு எப்பவுமே தான் போட்டுனே இருக்கணும். முக்காடு வெறும் சேலையில் மட்டும் கிடையாது, பெண்களுக்கு சொல்கிறேன், முக்காடு வெறும் சேலையில் மட்டும் கிடையாது. அப்போ ஆண்கள் முக்காடு போடுறதே இல்லையே. எல்லாருமே பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் ஒரு முக்காடு தலைக்கு மேலே போட்டுக்கணும். அது என்ன முக்காடு அப்படின்னா தேவையில்லாத காரியங்கள் நம்மளை டிஸ்டர்பன்ஸ் பண்ணி காரியங்களை சிதற விட. இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கிறேன், என்னுடைய கவனம் வேறு பக்கம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், என்னால் பேசுறது கரெக்டாக வராது.
கரெக்டுங்களா? இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு 100 ரூபாய் 500 ரூபாய் பண்டலை உங்கள் கையில் கொடுத்து எண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது நீங்கள் எண்ணிக்கிட்டே இருக்கீங்க. 1 2 3 4 5 6ன்னு எண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நடுவில் வந்து நான் பேசினா என்ன சொல்லுவீங்க? என்றது நின்று போயிடும். ஒன்று உங்ககிட்ட பேசணும், இல்லை நான் எண்ணணும். சரி, நான் என்றதை ரொம்ப முக்கியமாக பேசியே ஆகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? என்றதை வச்சு பேசுவேன். இல்லை முக்கியமாக என்ன ஆகணும், பெட்ரோல் காரனுக்கு காசு கொடுக்கணும் அப்படின்னா டக்குன்னு தான் பண்ணணும், என்ன தான் செய்யணும், பேசிட்டு இருக்க முடியாது. அப்போ நம்ம காரியங்கள் ஏதாவது எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருந்தது அப்படின்னா கவனம் சிதறி போயிடும். படிக்கிற பிள்ளைகளாகட்டும், படிக்கும் பொழுது பல டிஸ்டர்பன்ஸை வச்சுக்கிட்டு, இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம், ஸ்கூலில் போயிட்டு வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? கொஞ்சம் நேரம் ஃபோனை பார்த்துக்குறோம், சாப்பிட்ற நேரத்தில் மட்டும் ஃபோனை பார்த்துக்குறோம் அப்படின்னு நம்ம சொல்லி ஃபோனை பார்த்துக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபோனை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நான் கவன சிதறல். அடுத்து படிக்கணுன்ற பொழுது படிப்பு உடனே மண்டையில் ஏறாது. ஏன்னா பார்த்த காரியங்கள் தான் உள்ளே ஓடிக்கினே இருக்கும். ரேஸ் மாதிரி என்ன பண்ணோம்? கார் ஓடும், பைக் ஓடும், இது ஓடும். கரெக்டுங்களா? இல்லை, கவன சிதறல். அப்போது எந்த ஒரு காரியம் நமக்கு முக்கியம் எது? நோட்டை என்றதா பேசுறதா? நம்ம தான் தீர்மானம் பண்ணணும். கரெக்டுங்களா? தீர்மானம் பண்ணுறது கர்த்தர் நம்ம கையில் கொடுத்துருக்காரு. இப்போ ஒரு மாதம் ஃபுல்லாக பிள்ளைகள்லாம் பண்ணிட்டீங்க, ஜாலியாக விளையாடுறீங்க. கரெக்டுங்களா? ஜாலியாக விளையாடுறீங்க, ஜாலியாக பேசுகிறீங்க, ஜாலியாக சாப்பிட்றீங்க, எல்லாமே ஜாலியாக நடக்குது. அப்போ ஸ்கூலுக்கு போயிட்ட பிறகு அதே ஜாலியில் போகணும் அப்படின்னு நினச்சா படிக்க முடியாது. ஒன்று ரூபா நோட்டை என்னணும், இல்லை பேசணும். ரெண்டுமே ஒரு டைமில் செய்ய முடியாது. கரெக்டுங்களா? இல்லைங்களா? ரெண்டுமே ஒரு டைமில் செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போது ஒன்று படிக்கணும், இல்லை என்ன பண்ணணும்? வாழ்த்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கணும். இல்லை நான் ஒரு வருஷம் நல்லா படித்தேன்னா, நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தேன்னா, அதுக்கப்புறம் லீவில் என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் விளையாடலாம், ஜாலியாக நம்ம இருக்கலாம். கரெக்டுங்களா? இல்லையா? அந்த ஒரு வருஷ காலம் மட்டும் நம்ம நல்லா படிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் ஸ்டேட் ஃபஸ்ட்டு தான். கரெக்டுங்களா? இல்லையா? 10th படிக்கிறவங்க ஸ்டேட் ஃபஸ்ட்டு எடுக்கலாம். அப்போ அந்த ஒரு வருஷம் அந்த ஃபோன் என்ன பண்ணலாம்? ஓரமாக எடுத்து வைக்கலாம். நான் சில கலெக்டருங்க பேசுகிறத கேட்டிருக்கேன், சின்ன வயசில் கலெக்டர் பேசுகிறத கேட்டிருக்கேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எப்படி இந்த சின்ன வயசில் கலெக்டரானீங்க? உங்களுக்கு பணபலமும் இல்லை, உங்களுக்கு முன்னாடி யாரும் எந்த ஒரு டிகிரி படித்தவங்களும் இல்லை, உங்கள் அப்பா அம்மாவும் படிக்கலை, வசதி இல்லாத வீடு, நீங்கள் எப்படிங்க படிச்சிங்கன்னு சொன்னதுக்கு அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னா, நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ண மாட்டோம். என்ன சொல்கிறாங்க? ஃபோன் யூஸ் பண்ண மாட்டோம், எங்களுக்கு நாங்களே வந்து ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிட்டோம், நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ சின்ன பிள்ளைங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோனை பார்த்து நான் காரியங்களை எடுத்துக்கிறேன், ஃபோனை பார்த்து நான் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கை எடுக்கிறேன், ஃபோனை பார்த்து எடுக்கிறேன். என்ன கேட்டால் ஃபோனை பார்த்து எடுக்க தேவையில்லை, புக்கை பார்த்து எடுத்தாலே போதும். கரெக்டுங்களா? இப்போ எந்த ஒரு கொஸ்டின் ஆகட்டும் புக்கிலேருந்து வெளியே வராது. இப்போ நீங்கள் நினைக்கலாம், சிஸ்டர் இந்த வசனத்துக்கும் நீங்கள் பேசுகிறதுக்கும் என்ன சம்மந்தம்? அதாவது கர்த்தருடைய செவி எப்படி இருக்கா? நம்முடைய ஜபத்தை கேட்குதான். அப்போ நம்ம இதிலிருந்து வெளியில் போயிட்டு நம்ம ஜெபிச்சா எப்படி? இப்போது 10th படிக்கிற பிள்ளைங்களுக்கு கொஸ்டின் எங்கேருந்து வரும்? புக்கில் இருந்து தான் வரும். வெளியில் தினத்தந்தி தினமலர்லேருந்து வரப்போகுது கிடையாது, இதிலிருந்து தான் வரும். அதே மாதிரி நம்மளுடைய ஜபமும் இதிலிருந்து சொன்னாலே போதும். கர்த்தாவே சொன்னீரே, என் தழும்புகளால் நீங்கள் குணமானீர்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே, சொன்னபடியே நீ சுகமாக்கும்னா சுகமாக்கிடுவார். ஏன்னா அவருடைய காது கவனமாக இருக்குது. நம்ம பண்ணுற ஜபம் வந்து கவனமாக இருக்கணும். நான் ஒரு அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன், என்னம்மா ஏம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு இஷ்டத்துக்கு பேசி சபிக்கிறாங்க. யார் என்ன கிடையாது, அவங்க பிரச்சனையை வந்து என்ன பண்ணுறாங்க, சாபமாக அவங்க பேசுகிறாங்க. நான் டீட்டெயிலாக சொல்கிறேன், சாதாரணமாக சொல்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா நான் ஃபோனை வச்சிடுறேன். ஏன்னா இதுக்கு மேலே நம்மளால் வந்து என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. எவ்வளோ நம்ம வார்த்தை சொல்கிறோம், எவ்வளோ நம்ம இது பண்ணுறோம். அப்பவும் நான் இதை மாதிரி தான் சாப வார்த்தையே பேசிக்கிட்டே இருப்பேன்னு சொன்னால் அந்த நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தால் நமக்கு வந்து அந்த பிரச்சனை. சாப வார்த்தையை பேசவும் கூடாது, சாப வார்த்தையை கேட்கவும் கூடாது. கரெக்டுங்களா? அதே போல் இன்னைக்கு அநேகர் பார்த்தீங்கன்னா, நம்ம சிஎம் விஜய் சார் வந்துட்டாரு, பாவம் என்ன பண்ணுறாங்க, ஒரு கூட்டத்தினர் அவரை உயர்த்துறாங்க, ஒரு கூட்டத்தினர் என்ன பண்ணுறாங்க, மண்ணு தோண்டி அவரை புதைக்கிறாங்க. ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உன்னுடைய ராஜாவுக்காக ஜபம் பண்ணு தான் சொன்னாரே தவிர்த்து அவங்கள குறித்து தப்பாக பேசுன்னு சொல்லவே இல்லை. அதனால அவர் சொல்லாத காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. கரெக்டுங்களா? அவர் ஆட்சி சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ணோம்,
ஜெபம் தான் பண்ணணும். அதை விட்டு தப்பு தப்பாக நம்ம பேசாமல் இருக்கலாம். ஆனால் தப்பு தப்பாக பேசுகிறவங்கள பற்றி நம்ம கேட்டுக்கினே இருக்கிறோம்ல, கரெக்டுங்களா? அதுவும் தவறு தான். ரத்தப்படி நம்ம மேலே வரக்கூடாது அப்படின்னா தவறாக பேசுகிறத கேட்குறதும் தப்பு தான். நம்ம தவறாக பேசலை, ஆனால் தவறாக பேசுறத கேட்குறீங்கல்ல. நம்ம சபிக்கல, ஆனால் சாபமான வார்த்தைங்க பேசுறவங்களோட கூட நீங்கள் கலந்து கொண்டே இருக்கிறீங்க இல்லையா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? கொஞ்சம் நம்ம தனித்து இருக்கணும், கரெக்டுங்களா? கர்த்தருடைய சமூகத்தில். ஏன்னா சில டிஸ்டர்பன்ஸு நமக்கு வராதபடிக்கு நம் தலையில் முக்காடு, இந்த ஜெபிக்க நேரத்தில் மட்டும் கிடையாது, எந்த நேரமும் நம்ம தலையில் ஒரு முக்காடு, கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆவிக்குரிய முக்காடு நம்ம தலையில் எப்பவுமே இருக்கணும். ஹல்லேலூயா. பாருங்க, 9ஆம் வசனம் படிப்போம், 7ஆம் வசனம் படிப்போம். 7ஆம் வசனம் படிச்சுனே வருவோம், எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அந்தபடி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களோடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறானபடியினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். எனக்கு பிடிச்ச வசனம் தான். ஏன்னா மனைவியை கனம் பண்ணணும். அதுவும் யார் கனம் பண்ணணுமா? கணவர் மனைவியை கனம் பண்ணணுமா? மனைவி கணவரை கனம் பண்ணனா ஜபத்துக்கு தடையே வராதான். ஹல்லேலூயா. கனம் பண்றதுனா என்ன? மனைவியை சேர்ல உட்கார வச்சுட்டு புருஷன் காலில் உட்காரது சொல்லலை, அப்படி சொல்ல வரல. ஒரு சமையல் கொடுத்து நல்லா இருக்காப்பா அப்படின்னு கேட்டா நல்லா இருக்கு, கரெக்டுங்களா இல்லைங்களா? இப்போ ஒரு 3 பதார்த்தம் வைக்கிறோம், என் கணவரை சொல்லலை, நான் ஆண்டவர் வாயில பார்த்தே போகிறேன் சார். ஒரு 3 பதார்த்தம் இருக்கு, 3 பதார்த்தத்தில் ஒன்று நல்லா இல்லைன்னா அது மட்டும்தான் சொல்லுவாங்க, இது நல்லா இல்லையே, இது நல்லா இல்லையே, மற்ற 2 நல்லா இருக்கு, அதை சொல்லலாம்ல, கரெக்டுங்களா இல்லைங்களா? ஒரு கூட்டு நல்லா இருக்கும், இல்லை ஒரு குழம்பு நல்லா இருக்கும், அதை சொல்ல மாட்டாங்க. சாப்பாடு குழைவாயிடுச்சுன்னா சாப்பாடு குழஞ்சிச்சு. அப்போ அவங்க மனசுல கஷ்டப்படும். நான் ஒரு பெண்ணாக இருக்கிறதால சொல்கிறேன் நான். அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, நம்ம வேதத்தில் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லும் பொழுது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ஜபத்துக்கு தடை வரக்கூடாது அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய கணத்தை நம்ம என்ன பண்ணணும்? பண்ணி தான் ஆகணும், கரெக்டுங்களா? கணவரை காலின் கீழே மேட்டு மாதிரி போட்டு மேலே நடந்து போகிற பெண்களும் உண்டு. பெண்களை ஒரு வேலைக்காரி மாதிரி நினைக்கிற கணவரும் உண்டு. 2மே தவறு தான், கரெக்டுங்களா? இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, நான் சென்னையில் இருக்கும்போது புதுசாக ரசிக்கப்பட்ட பொழுது இந்த வசனத்தை என் கணவருக்கு அடிக்கடிக்கு படிச்சு காமிப்பேன். பாருப்பா என்ன போட்டிருக்கு பார்த்தியா, உன் ஜபத்துக்கு தடை வரக்கூடாதுன்னு எனக்கு கனம் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லினேன். அப்போ என் கணவர் சொல்லுவார், நீயா சொல்லாதம்மா, அது கணத்தை நானாக கொடுக்கணும் அப்படின்வாரு. அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்கொண்டேன், ஓ கணம்ன்றது அவரை கீழே உட்கார வச்சு நம்ம மேலே உட்கார்றது கனம் கிடையாது. நம்ம பேசுகிற பேச்சிலாகட்டும், நடக்கிற நடக்கையிலாகட்டும், அதுதான் கனம், கரெக்டுங்களா? ஒருத்தரை மட்டமாக நினைக்கிறது கனம் கிடையாது. அது நான் மேட்டிமை, அது பேர் கனம் அல்ல, மேட்டிமை. அந்த மேட்டிமையை கர்த்தர் விரும்பலை. ஒருத்தருக்கு பேசுகிற பேச்சிலாகட்டும், நடந்துக்கிற நடக்கையிலாகட்டும் கனம் பண்ண முந்தி கொள்ளுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ நம்ம ஜபத்துக்கு என்ன வராதான்? தடை வராதான். அடுத்து 8ஆம் வசனம், மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும். என்ன பட்டவர்களுமா? இதுதான் விஷயமே. நம்ம குடும்பத்தில் என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். நீங்கள் சொல்லலாம், துதிப்பதால் வரும் ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பு எடுத்துக்கொண்டு ஏன் இதெல்லாம் பேசணும்? ஏன்னா ஒரு மனம் இல்லைன்னா துதிக்கவே முடியாது. குடும்பத்தில் ஒரு 4 பேர் உட்காந்து துதிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், நானா நீயா போட்டி பேச்சு இருந்ததுன்னா துதிக்க முடியுமா? துதி வரவே வராது. அந்த இடத்துல சண்டை தான் வரும். ஆனால் கர்த்தர் நான் சொல்கிறேன், முதல்ல துதிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இரு? முதல்ல ஒரு மனமாக இரு. இரக்கம் உள்ளவர்களும். அடுத்து என்ன? இரக்கம். ஒரு மனதுக்கு அப்புறம் இரக்கம் என்ற வார்த்தை போட்டிருக்கு. சகோதர சிநேகம் உள்ளவர்களும். என்ன உள்ளவர்களுமா? சகோதர சிநேகம் உள்ளவர்களும். மன உருக்கம் உள்ளவர்களும். என்ன இருக்கணுமா? மனதுல ஒரு உருக்கம் உள்ளவர்களும். இணக்கம் உள்ளவர்களுமா? இணக்கம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கு, ஆனால் இதோட டெஃபினிஷன்லாம் வேற 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 வேற. புரியுதுங்களா இல்லைங்களா? பாவக்காய் கூட்டு பண்ணலாம், பாவக்காய் குழம்பு பண்ணலாம், பாவக்காய் பொரியல் பண்ணலாம், அது கசப்பு தான். அந்த கசப்பான பாவக்காய் எடுத்து நம்ம சமைக்கிற விதத்தில் கசப்பே இல்லாமல் பண்ணலாம், கரெக்டுங்களா? இப்போ இந்த இடத்துல அன்பா இருங்க அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாமே.
ஏன் இத்தனை வருஷம் விவரித்து 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 சொல்றாரு? எதுக்கு விவரித்து விவரித்து? ஒரு மனமா இருக்கணும், இரக்கமா இருக்கணும், சகோதர சிநேகமா இருக்கணும், மன உருக்கமா இருக்கணும், இணக்கமா இருக்கணும். ஏன் சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் தேவைன்னு ஆண்டவர் பார்க்கிறாரு. ஹல்லேலூயா. இதெல்லாம் தேவன். ஒரு அக்கா தங்கச்சி ஆகட்டும், இல்லை ஒரு அண்ணன் தம்பி ஆகட்டும், இல்லை பெற்றோர்கள் பிள்ளைகள் ஆகட்டும், இல்லை வீட்டில் இருக்கிற முதியவர்கள், இல்லை மருமகள் மாமியார் யாராகட்டும், இந்த காரியங்கள்லாம் இல்லை. கரெக்டுங்களா இல்லையா? அம்மா மேலே இரக்கமாக இருப்பாங்க, மாமியார் மேலே கசப்பாக இருப்பாங்க. கரெக்டுங்களா? அம்மா மேலே எப்படி இருப்பாங்க? அப்படியே அம்மானா அப்படியே விழுந்துருவாங்க ஃபோன்லேயே. ஆனால் மாமியார்னா அப்படியே கசப்பாக, அவங்கள பார்த்தாலே ஒரு இது மாதிரி பயமாக, அப்படியே அவங்களால கோவமாக, அவங்கள பார்க்குற விதமே ஒரு கோவமாக இருக்கும். கரெக்டுங்களா? நம்ம எப்பவுமே ஒரு காரியம் சொல்லுவேன், மற்றவங்களுக்காக நம்ம சுபாவத்தை மாற்றவே கூடாது. என்ன பண்ணக்கூடாது? மற்றவங்களுக்காக நம்ம சுபாவத்தை நான் கொடுக்குற பிள்ளையா நான் எப்பவும் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அது மாமியாராக இருந்தாலும் கொடுப்பேன், அம்மாவாக இருந்தாலும் கொடுப்பேன். நான் ஒரு சேலை எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் அம்மாவுக்கும் அதே சேலை தான் எடுப்பேன், எங்கள் மாமியாருக்கும் அதே சேலை தான் எடுப்பேன். எங்கள் மாமியார் ஒன்றும் வசதி இல்லை, எங்கள் அம்மா ஒன்றும் கம்மி இல்லை, எங்கள் அம்மா ஒன்றும் வசதி இல்லை, எங்கள் மாமியார் ஒன்றும் கம்மி இல்லை. நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்பேன். அவங்க பார்க்குற விதம் வேற மாதிரி இருந்தால் அதற்கான கணக்கு கத்தர்கிட்ட. நம்ம எப்படி இருக்கணும்? மகள்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், மருமகள்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், மருமகன்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும், மகன்கிட்டையும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். நம்முடைய சுபாவத்தை யாருக்காகவும் மாற்றக்கூடாது. அவங்களுடைய சுபாவங்கள் வேற வேற இருந்தா அந்த கணக்கு யார்கிட்ட இருந்து வரும்? ஏன்னா நம்ம பூமியில பேசுற பேச்சுக்கெல்லாம் பரலோகத்துல கணக்கு கேட்பாருன்னு எழுதியிருக்கு இல்லையா? அவங்க தப்பா இருப்பாங்கன்னா அந்த தப்பா தட்டி கேட்க கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறாரு, இல்லாம கிடையாது. அதனால நம்ம செய்ய வேண்டிய கணத்தை கரெக்டா, யார்கிட்டலாம் இரக்கமா இருக்கணும், இணக்கமா இருக்கணும், மனதுருக்கமா இருக்கணும், சகோதர சிநேகமா இருக்கணும், ஒரு மரமா இருக்கணும். நான் இப்படிதான்ப்பா. இந்த அம்மாவா, இந்த அம்மா அன்பா இருப்பாங்க, முடிஞ்சு போச்சு. ஒரு நாள் என்ன சொல்லுவாங்க, என் மருமக என்கிட்ட அன்பா இருப்பா. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தது, ஆனா என் மருமக என்கிட்ட அன்பா இருப்பா. அந்த சர்டிஃபிகேட் யார்கிட்ட இருந்து வரும் அப்படின்னா கர்த்தர்கிட்ட இருந்து வரும். ஹல்லேலூயா. நம்ம எப்பவுமே இந்த ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கணும். கர்த்தர் பிள்ளைகள், கிறிஸ்துவர்கள் அப்படின்னாவே இதுதான். மதம் மாறுறது கிறிஸ்துவ தன்மை கிடையாது. மதம் மாத்துறதோ இல்லை பேர் மாத்துறதோ கிறிஸ்துவ தன்மை கிடையாது. இப்போ இன்னைக்கு மதம் மாத்திட்டேன், பேரை மாத்திட்டேன், நான் பரலோகத்துக்கு போக முடியுமா? போக முடியும். மதம் மாறினாலும் அவங்க பேச்சு மாடி, அவங்க உலக ஜனங்க மாதிரி சொல்றேன். மதம் மாறினாலும் பேரை மாத்தினாலும் பரலோகத்துக்கு போகலாம். ஆனா மெயினான உள்ள என்ன வேணும்? ஒரு ஆப்பிள் இருக்கு, ஆப்பிள் தான், உள்ள சொத்தையா இருக்கா நல்லா இருக்கா? கரெக்டுங்களா? சொத்தையா இருந்தா சாப்பிட முடியுமா? நல்லா இருந்தாலும் சாப்பிட முடியும். ஆப்பிள் தான், ஆனா உள்ள நல்லா இருக்கணும். அப்போ உள்ள இருக்கிற விஷயங்கள் இதுதான்: சகோதர சிநேகம், ஒரு மனம், இணக்கம், இரக்கம், மனதுருக்கம். ஹல்லேலூயா. இதெல்லாம் எனக்குள்ள இருக்கு. அப்ப நான் கர்த்தருக்கு கனி கொடுக்குறேன். ஹல்லேலூயா. இப்போ நான் பாட்டணும் இல்லையா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் கர்த்தருக்கு கனி கொடுப்பேன். கர்த்தருக்கு கனி கொடுக்கறதுன்னா என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு ஆப்பிள் எடுத்து கொடுக்கறது கிடையாது. இப்படியா அவருடைய அன்பை வெளிக்காட்டுறது தான் கர்த்தருக்கு கனி கொடுக்கறது. ஹல்லேலூயா. இதை ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எங்க பண்ண சொல்றாருன்னா குடும்பத்துல இருந்து பண்ணுன்னு சொல்றாரு. இப்ப நம்ம துதிக்கிறோம், துதித்தலும் சபித்தலும் ஒரே இடத்துல இருந்து புறப்படக்கூடாது. வேதத்துல எழுதியிருக்கு இல்லையா? ஒரே கிணத்துல நல்ல தண்ணியும் கெட்ட தண்ணியும் வராது. வேதத்துல இருந்து பேசுறேன், நானா உதாரணம் சொல்லல. ஒரு கிணற்றுல, எங்க வீட்டுல கிணறுலாம் இருந்திருக்கு, சொல்லுவாங்க உங்க வீட்டு கிணத்து தண்ணி தித்திப்பா இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்க வீட்டு கிணத்து தண்ணி பாசப்பூச்சிதான் இருக்கும், ஆனா அந்த தண்ணி எப்படி இருக்கும்? தித்திப்பா இருக்கும். எப்பவுமே எங்க வீட்டு கிணத்து தண்ணி வட்டுனதே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷ காலம் எங்க வீட்டு கிணத்து தண்ணியை நான் பார்த்தேன். ஒரு நாள் கூட அந்த கிணத்து தண்ணியில உப்பா இருந்து நான் பார்த்ததில்லை. ஆனா மெட்ராஸ்ல இருக்கிற மோட்டர் தண்ணியில கூட உப்பை நான் பார்த்துருக்கிறேன். ஆனா எங்க வீட்டு கிணத்து தண்ணி ஒரு நாளும் உப்பை கொடுக்கல. ஏன்னா அது உப்பு தண்ணி கிடையாது, அது சுவை தர தண்ணி. சில தண்ணிலாம் நல்லாவே இருக்காது. கரெக்டுங்களா? அப்படி இல்லாம எங்க வீட்டு தண்ணி தித்திப்பா இருந்தது. அப்போ ஒரு ஊற்றுக்கண்ணுல இருந்து எப்படி வரும்? ஒரு தண்ணி தான் வரும். ஒரு சமயம் உப்பாவும், ஒரு சமயம் நல்ல தண்ணியாவும் வராது. அப்படி நம்ம வாயிலிருந்து கூட
எப்பவும் ஆசீர்வாதமான வார்த்தை தான் வரணும். பிள்ளைங்களை என்ன பண்ணணும்? எப்பவும் ப்ளஸ் பண்ணணும். அவங்க தவறு பண்ணா கூட உட்கார வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? புத்தி சொல்லலாம். அடிக்கிறதுக்கும் பெற்றோருக்கு உரிமை உண்டு. பிரம்பை கையாளதான் தன் மகனை பகைக்கிறான்னு எழுதியிருக்கு. பிரம்பை கையாள கூட பெற்றோருக்கு உரிமை உண்டு. ஆனா சபிக்கிறதுக்கு எந்த பெற்றோருக்கும் உரிமை இல்லை. ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டாங்க, என்ன ரொம்ப கோவப்படுத்திட்டாங்க, ரொம்ப கோவப்படுத்திட்டாலும் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாலும் உட்கார வச்சு புத்தி சொல்லலாமே. கரெக்டுங்களா? புத்தி சொல்லலாம். அப்படி புத்தி சொல்லியும் கேட்கலன்னா கொம்பு எடுக்கலாம். ஆனா சபிக்க எந்த பெற்றோருக்கும் அதிகாரம் கிடையாது. ஏன்னா துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படக்கூடாது. ஹல்லேலூயா. எந்த வாய் சபிக்காம இருக்கோ அந்த வாயிலிருந்து வருகிற துதியை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் கர்த்தரை துதிச்சு 10 பாட்டு பாட போறேன். 10 பாட்டு இல்ல, 20 பாட்டு பாடினா கூட கர்த்தர் அப்படியே நேசிச்சு அந்த துதியில அவரே வாசம் பண்ணி எல்லாமே மகிழ்ந்திருப்பார். அந்த துதி எங்க இருந்து வருது? வாயிலிருந்து வருது. அப்ப அந்த துதிக்கிற வாயில சபிக்கலாமா? அந்த துதிக்கிற வாயில பிள்ளைகளை சபிக்கலாமா? துதிக்கிற வாயில மற்ற மனிதர்களை சபிக்கலாமா? யாரையுமே துதிக்கிற வாயில சபிக்க கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை இன்னைக்கு நம்ம எடுப்போம். இது வரைக்கும் எடுக்காம தப்பி தவறி பேசுறது தான் பேசி இருக்கிறோம். கரெக்டு, பேசாம கிடையாது, என்னையும் சேர்த்துக்கிறேன். ஆனா இந்த நேரத்துல இருந்து நான் சபிக்க மாட்டேன், சபிக்க மாட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கட்டும், ஆசீர்வாதமா இருக்கட்டும். எதுக்குங்க சபிக்கிறீங்க? நான் ஒண்ணுமே சொல்லலையே, மேடு பள்ளமா இருக்குதுன்னு. அப்படி கிடையாது. சே, பள்ளம் மேடா இருக்குதே, ஓட்டவே முடியலையே அப்படி சொன்னாவே நீங்க சபிக்கிறதுக்கு சமந்தான். ஏன்னா நம்ம இந்த ரோட்ல தான் போனோம் வரணும். நீங்க உட்காந்து ரோடை ஏன் சபிக்கிறீங்க? பாத்தீங்களா? அப்ப சேன்னு சொன்னாவே சாபமா. அப்ப நம்ம பிள்ளைங்களை எத்தனை வாட்டி சே சொல்லியிருப்போம். கரெக்டுங்களா இல்லைங்களா? இது உருப்படுமா? இது சொல் பேச்சு கேக்குதா? இது சரியான வாழ என் வாழு பொண்ணு. அவங்களே அது என்ன பண்றாங்க? அவங்க வாழு பொண்ணுன்னு அவங்களே பிள்ளை என்ன பண்ணிட்டாங்க? சாபத்தை போட்டாங்க. வாழு பொண்ணு. உங்க பிள்ளைங்க வாளாக மாட்டார்கள் தலையாவார்கள் தான் வேதத்தில் எழுதியிருக்கு. வேதத்துல இல்லாத வார்த்தையை நம்ம பேசுவோமானா சாபம் தான். பிள்ளைங்களை எப்பவுமே ஆசீர்வதிச்சுனே இருக்கணுமா சிஸ்டர் அப்படின்னா ஆசீர்வதிச்சுனே தான் இருக்கணும். ஒரு செடியை வச்சுட்டு ஒரு 30 ரூபாய் கொடுத்து ஒரு ரோஜா செடியை வாங்கிட்டு வரேன். என்னைக்காவது அந்த செடியில நான் சுடு தண்ணியை ஊற்றிருப்பேனா? கரெக்டுங்களா இல்லையா? தண்ணியை தான் ஊற்றுவேன். ஒரு சில நேரங்களில் தண்ணியை ஊற்ற மறந்துட்டால் அச்சோ தண்ணி ஊற்ற மறந்துட்டனே அப்படி சொல்லிட்டு நம்ம நல்ல தண்ணியை தானே ஊற்றுவோம். என்னைக்காவது நல்ல சூடாக காசு டீயை தூக்கி ஊற்றுவோமா? இல்லை சுடு தண்ணியை தூக்கி ஊற்றுவோமா? இந்த மரம் வளரணும்னா தண்ணியை தான் ஊற்றணும். அதுவும் காலையில் ஊற்றணும், மாலையில் ஊற்றணும் அப்படின்னு ஒரு வச்சிருக்கிறாங்கல்ல. அப்போ ஊற்றும் போது என்ன ஆகும்? அழகாக வளரும். சில ரோஜா செடியில் பார்த்தீங்கன்னா சைடில் அப்படியே ஒன்று போகும், ஒரு அப்படியே நீட்டாக. அதில் பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது, சும்மா போட்டு போயினே இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணோம்? வெட்டி விட்டுருணும். தேவையில்லாத காரியம், தேவையில்லாத காரியம். பொய் சொல்லிக்கினே இருக்கிறாங்க சில பிள்ளைகள், பொய் சொல்லிக்கினே இருக்கிறாங்க எதுக்கு எடுத்தாலும். சில பிள்ளைங்க படிக்கவே மாட்டுறாங்க, சில பிள்ளைங்க ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, சில பிள்ளைங்க பெற்றோரை மதிக்கவே மாட்டுறாங்க அப்படின்னு ஒரு கிளை போயினே இருக்கிற. நம்ம என்ன பண்ணோம்? வெட்டி விடணும். வெட்டி விட்டா வலிக்க தான் செய்யும். ரோஜா செடிக்கு வெட்டி விட்டா வலிக்க தான் செய்யும். அதை குறித்து கவலை கிடையாது. வெட்ட வேண்டியது அவசியமா இருக்குது. அது யார் கையில இருக்கு? தோட்டக்காரன் நம்ம கையில தான் இருக்குது, பெற்றோர்கள் கையில தான் இருக்கு. வெட்டி விட்டுடுறாங்க. மற்றபடி தண்ணி ஊத்தின்னு இருக்கிறாங்க. அந்த தண்ணி ஊத்துற மாதிரி ஆசீர்வாதத்தை நம்ம பிள்ளைங்க மேல ஊற்றி கொண்டே இருக்கணும். பிள்ளைங்க மேல ஆசீர்வதிச்சுட்டே இருக்கணும். நீ நல்லா இருப்ப, சுகமா இருப்ப, தீர்காயுசா இருப்ப, சமாதானமா இருப்ப, நீ வாழா இருக்க மாட்ட, தலையாதான் இருப்ப, நீ மேலதான் இருப்ப. நான் உண்மையாக சொல்றேன், அடிச்சு சொல்றேன், கர்த்தர் வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கிற பிள்ளைங்க சூப்பரா இருப்பாங்க. கர்த்தர் வார்த்தையை பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பிள்ளைங்க நம்ம நினைச்சே பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு எப்படி இருப்பாங்க? டாப்பா இருப்பாங்க. ஹல்லேலூயா. எந்த பிள்ளைங்கள்லாம் கோணமானலாம் இருக்குதோ அதை பார்க்கும்போது என்ன தெரியுமா வரும்? அவங்க பெற்றோர்கள் ஆசீர்வாதத்தை பேசலை. அதுதான், பெற்றோரே இல்லாத பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்க. காரணம் கர்த்தரே அவர்களுக்கு பெற்றோராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா வீட்டில் ஒரு டைம் டேபிள் போட்டிருக்கேன். திங்கட்கிழமை இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும், மருத்துவமனையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். செவ்வாய்க்கிழமை வளர்ச்சி இல்லாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். புதன்கிழமை அப்படி சொல்லிட்டு லைனாக போட்டிருக்கேன். போட்டுட்டு பிள்ளைங்கிட்ட சொல்லிட்டேன்,
ஒரு நாளும் இந்த காரியத்துக்காக நீ என்ன பண்ணணும், ஜபம் பண்ணணும்னு என்ன பண்ண, செவுத்துலேயே ஒட்டி விட்டேன். கரெக்டுங்களா? ஒரு தடவை புக்கு திறந்து காட்டிட்டு இருக்க முடியாது, செவுத்துல ஒட்டிட்டேன். இந்த காரியத்துக்காக நீ ஜெபிச்சுட்டு என்ன பண்ணு, தூங்கு. நம்ம அவங்கள ஆசீர்வதிக்கணும், அவங்க என்ன பண்ணணும், கனி கொடுக்கணும். கர்த்தருக்கு என்ன பண்ணணும், இந்த சின்ன ஜபம், ஒரு ஜபம் பண்றது கூட கனி கொடுப்பதற்கு சமானம். ஹல்லேலூயா. அப்ப குடும்பத்தில் இப்படி இருக்கிறோமா? 9ஆம் வசனம் பாருங்க. தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அதுதான் இவ்வளவு நான் பேசிட்டு இருந்தேன். தீமைக்கு தீமை, உதாசனத்துக்கு உதாசனம்னா, இப்போ புருஷன் ஒரு வார்த்தை பேசுறாருன்னா பெண்கள் என்ன பண்ணுவாங்க, 10 வார்த்தை பேசுவாங்க. அவர் ஒரு வார்த்தை தான் திட்டிருப்பாரு, ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அது சில பேருக்கு எப்படின்னா, கஷ்டப்பட்டு பண்ண நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்களே. அது எங்க அம்மாவுக்கு மட்டும் இல்லை, எல்லா பெண்களுக்கும் அது இருக்கு. எல்லா பெண்களும் இப்போ நம்ம நல்லா அழகா சேலை கட்டணும்னு வச்சுக்கோங்க, ஒரு தடவை கூட நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. மற்றபடி வேற ஏதாவது சிஸ்டர் வீட்டில் போய் சாப்பிடும்போது, சிஸ்டர் சூப்பராக இருக்குது சிஸ்டர், அப்போ நான் பார்ப்பேன், நம்ம இந்த தடவை பண்ணியிருக்கிறோம், நல்லா இருக்கு சொன்னதில்ல, சிஸ்டர் நல்லா பண்ணியிருக்கிறாரு, சிஸ்டர் காப்பி நல்லா வச்சுக்கிறாங்க, அப்போ நம்மளாம் நல்லா பண்ணல போல இருக்கு. அது ஒரு என்ன சொல்றது, கணவரை நல்லா அறிந்தவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க. ஆனால் கணவர் இதுவாக இருக்கிறவங்க அப்படி சொல்லுவோம். ஆனால் கணவரும் என்ன பண்ணணும், மனைவியும் என்ன பண்ணணும், கனம் பண்ணணும். சின்ன வார்த்தை தான், அதை என்ன பண்ணுவாங்க, ஒரு வார்த்தை சொன்னால் 10 வார்த்தையாக என்ன வரும், ஃபயர் மாதிரி வெளியில் வரும். கரெக்டுங்களா? அப்போ ஆண்டவர் அதுதான் சொல்கிறாரு, தீமைக்கு தீமை செய்யாது. யாராவது ஒருத்தர் தீமை செஞ்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அக்கம் பக்கத்தில் வீட்டில் இருக்கிறவங்க இது அநேகமாக நடக்கும். அவங்க என் வீட்டு முன்னாடி இது பண்ணிட்டாங்க, இவங்க மூட்டை முன்னாடி நான் பண்ணுறேன்னா பாரு. சில பேர் பத்திரிக்கை வைக்கிறதுக்கு கூட வரும்பொழுது இது மாதிரி எனக்கு பண்ணிட்டாங்க, அதனால் அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நான் போக மாட்டேன், அவங்க பையன் கல்யாணம், அவங்க பொண்ணு இப்போ தான் 4வது பொசிஷன் இருக்கும், இப்போவே சொல்லிடுவாங்க அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நான் போகவே மாட்டேன், அவங்க பையன் கல்யாணத்துக்கு நான் போகவே மாட்டேன். எப்போ அவங்களுக்கு அவங்க பண்ணிட்டாங்கன்றக்கா தீமைக்கு தீமை என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க வாயில. உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமல், அவங்க நீதிமொழிகள் ஒரு வசனம் இருக்கு, அவங்க செஞ்ச பிரகாரம் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லக்கூடாதான். அந்த சொல்ற வார்த்தை கர்த்தருக்கு பிரியம் இல்லை. நான் ஏன் இந்த வாயை குறித்து பேசிட்டு இருக்கேன்னா, பாஸ்டர் தான் ஞாயிற்றுக்கிழமைனா சண்டேல வாயை குறித்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நான் ஏன் பேசுறேன் அப்படின்னா, வாயில தான் துதிக்கிறோம், அந்த வாயை கிளீனாக வச்சுக்கணும் இல்லையா. இப்போ நம்ம வீட்டில் தண்ணி பிடிக்கிறோம், பாத்ரூமில் பிடிக்கிறோம், சமையல் கட்டை பிடிக்கிறோம், அக்குவாவில் பிடிக்கலாம், தண்ணி பிடிக்கிறோம். அந்த டேங்க்கு எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாத்துக்கும் தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம். அந்த டேங்கை எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு தடவையாவது க்ளீன் பண்ணால் நல்லாயிருக்கும். நான் க்ளீனே பண்ண மாட்டேன், 10 வருஷம் அந்த டேங்க் அப்படியே இருக்கும் அப்படின்னா அதை நம்ம குடிக்க முடியுமா? அப்போது நம்ம துதிக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாராம், கவனமாக வேற கேட்குறாராம். அப்போ அந்த துதிக்கிற வாயிலிருந்து வார்த்தைகள் சாபமானதாக இருந்தால் அந்த துதி அவருக்கு போய் சேருமா, இன்பமாக இருக்குமா? இப்போதான் எல்லாரும் சபிச்சு நின்றா, இப்போதான் இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருந்தா, புலம்பின்னு இருந்தா, இப்போதான் இவ்வளோ நேரம் என்ன பண்ணியிருந்தா, அவங்க மேலே ஆக்கினையை போட்டு நின்றா, இப்போ உட்காந்து துதிக்கிறாளே, அந்த துதி அவருக்கு அருவருப்பாக இருக்கும். அதனால தயவு செய்து எனக்கும் சேர்த்து அவனை சொல்கிற வார்த்தை, யாரையுமே நம்ம சபிக்க வேணாம். ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னா பொல்லாங்கல் தான் இருக்குது. எப்படி இருக்கு, பொல்லாங்கல். நல்லது செஞ்சால் நமக்கு நன்மை செய்கிற உலகம் கிடையாது, தீமை வேணால் செய்கிறதுக்கு வேணால் ரெடியாக இருக்கிறாங்க. கரெக்டுங்களா இல்லைங்களா? ஒரு அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் ஆள் கிடையாது. இப்போ சொன்ன போது ஒரு கணவன் கூட அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு கிடையாது தான், கூட இருக்கிற உறவினர்களும் அன்பு காட்ட இல்லை தான். ஆனால் நம்ம எப்படி இப்போ இந்த உபவாச ஜபத்தில் கலந்து நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம், உதாசனத்துக்கு உதாசனத்தை செய்யாமல், தீமைக்கு தீமையை நம்ம சரி கட்டாமல், கர்த்தர் என்னை பார்க்கிறாரு, இந்த வாயில் நான் துதிக்கிறேன், இந்த வாயில் நான் மற்றவங்களை சபிக்க மாட்டேன். ஹல்லேலூயா. எந்த பிள்ளையுமே தவறு பண்ணாமல் இருக்காது, எல்லா பிள்ளையும் தவறு பண்ணும். கரெக்டுங்களா இல்லைங்களா? பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஸ்கூலில் பிள்ளைய நல்லா அடிச்சிட்டாங்களாம். அவங்க அப்பா போய் கேட்டாராம், எதுக்கு என் பிள்ளைய அடிச்சிங்க, எதுக்கு என் பிள்ளைய அடிச்சிங்க? அந்த டீச்சர் சொன்னாங்களாம், ரொம்ப தப்பு பண்ணிட்டாங்க, நான் அடித்தேன். ஏன் இந்த வயசில் நீங்கள் இருக்கும்போது தப்பு பண்ணலையா? பிள்ளைங்கன்னா என்ன தெரியுமா, தப்பு பண்ணாதான் பிள்ளைங்களே.
தப்பே பண்ணாமல் தான் அவங்க பிள்ளைங்க கிடையாது. ரோபோ தப்பே பண்ணாது. சுவிட்ச் போட்டு விட்டான்னு 5 2 3 மாப்பு போடுனா அந்த மாப்பு போடுமா. சில ரோபோ பல்லு தொலைக்குமா, சில ரோபோ சாமா தொலைக்குமா, சில ரோபோ துணி தைக்குமா. நம்ம பிள்ளைகள் ரோபோ கிடையாது, பிள்ளைகள். அப்போ அவங்க தவறு பண்ண தான் செய்வாங்க. நான் என்ன சொன்னேன், வெட்ட வேண்டிய இடத்துல வெட்டி தண்ணி ஊற்றிக்கினே இருக்கணும், ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கணும், புத்தி சொல்லிக்கிட்டே இருக்கணும். கண்டிப்பாக என்ன பண்ணோம், உரம் போடுற மாதிரி புத்தி சொல்லு. செடியை உதாரணம் கொள்ளுவோம். செடியை நம்ம என்ன பண்ணுவோம், உதாரணம் கொள்ளுவோம். உரம் போடுற மாதிரி புத்தி சொல்லணும், தண்ணி ஊற்றுற மாதிரி ஆசீர்வதிக்கணும், வெட்டுற மாதிரி என்ன பண்ணணும், சில நேரங்களில் பெரம்போ எடுக்கணும். அதை விட்டு சபிக்க கூடாது. சபிப்பது என்பது சுடு தண்ணியை ஊற்றுறதுக்கு சமானம். சுடு தண்ணியை ஊற்றுற செடி எதுவுமே வளராது, கொஞ்ச நாள் காஞ்சி தீஞ்சி போயிடும். அதனால பிள்ளைங்க வளரணும் ஆசை இருக்கிறவங்க, என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க, குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க, பிள்ளைங்க என்ன பண்ணக்கூடாது, திட்டவே கூடாது. ஹல்லேலூயா. திட்டக்கூடாது என்பதை காட்டிலும் சபிக்க கூடாது. கரெக்டுங்களா? புத்தி சொல்லலாம், சொல்லலாமா? புத்தி சொல்லலாம், ஆமா, அடிக்கலாம், ஆனா சபிக்க கூடாது. ஹல்லேலூயா. ஜீவனை விரும்பி 10ஆம் வசனம், ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஹல்லேலூயா. நல்ல காரியம், சமாதானம் எங்க, இதெல்லாமே எங்க இருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தையில தான் இருக்கு. பொல்லாப்பை விட்டு விலகினாவே என் காதுல நம்ம கேட்குது. போனை விட்டு விலகி தான் என் காதுல கேட்குது. ஏன்னா போன்ல தான் இன்னைக்கு எல்லாருமே அப்படியே முழுகி போயிட்டாங்க, அதுக்குள்ளேயே முழுகிட்டாங்க. உலகம் பொல்லாங்குக்குள்ள இருந்தது, இப்போ உலகமே போனுக்குள்ள இருக்குது. கரெக்டுங்களா? தயவு செய்து போனை விட்டு விலகி நன்மை செய்து சமாதானத்தை தேடணும்னா, சமாதானம் எங்க இருக்கு? கர்த்தருடைய வார்த்தையில தான் சமாதானம் இருக்கு. அதை பின்தொடர கடவன். ஒவ்வொரு அதிகாரமா என்ன பண்ணுங்க, படிங்க, பின்தொடருங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன பண்ணுவோம், தேடுவோம். அதுக்கப்புறம் தான் எழுதிருக்கு 12ஆம் வசனம், கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்குது. இப்படி நம்ம பண்ணும்போது கர்த்தர் கண்ணு என்ன பண்ணுவாராம், நம்ம மேல அப்படியே வச்சிருவாராம். ஹல்லேலூயா. அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமா இருக்கிறது. நம்ம ஜெபிக்கும் போதே கர்த்தர் உடனே கேட்பாரு. ஏன்னா நம்ம கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படிறோம் இல்லையா? கர்த்தர் வார்த்தை கீழ்ப்படியும் போது உடனே கேட்பாரு. தீமை செய்கிறவர்களுக்கோ என்ன வார்த்தை போட்டிருக்கு? எல்லாரும் பைபிள் எடுத்து படிப்போமா? என்ன இருக்கு? தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கிறது. நான் நல்லது செய்யறேன், எனக்கு தீமை செய்யறாங்க, நான் நல்லது செய்யறேன், எனக்கு விரோதமா தீமை பேசுறாங்கன்னா நீ எதுவும் கவலைப்பட வேணாம். தீமை செய்கிறவர்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய முகம் விரோதமா இருக்கு. ஹல்லேலூயா. அதனால நம்ம பக்கம் ஒரு டைரக்ஷன் இருக்கு, அவங்க பக்கமும் ஒரு டைரக்ஷன் இருக்கு. அதனால நம்ம செய்ய வேண்டியதை நம்ம கரெக்டா செஞ்சுட்டே இருக்கணும். தீமை செய்யறவங்க, ஐயோ இப்படி தீமை செய்யறாங்களே, உலகத்துல இவ்வளவு தீமை நடக்குதே, தோ இந்த அமைச்சர்கள், இந்த அதிகாரிகள், இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இவ்வளோ தீமை செய்யறாங்களே அப்படி சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு விரோதமா தீமை நம்ம செய்யாம நம்ம ஜெபம் மட்டும்தான் பண்ணணும். குடும்பத்திலே ஆகட்டும் இல்லை உலகத்துல ஆகட்டும், யார் தீமை செய்தாலும் நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு தீமைக்கு தீமையை நம்ம சரி கட்டக்கூடாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசினீர், என்னோடு பேசினீர், இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரோடு பேசினீர். யூடியூப் வாயிலாக தேவ செய்தியை கேட்டாலும் அவர்களோடு நீர் பேசுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே நீங்கள் அதை கவனமாக கேட்டு நீங்கள் பதில் கொடுக்கறதா சொன்னீங்கப்பா. எங்கள் மேலே உங்கள் கண்ணு நோக்கமாக இருக்குது. நீதிமான் மேலே என் கண்ணு நோக்கமாக இருக்குது. நீதிமான் மேலே என் கண்ணு நோக்கமாக இருக்குது. நீதிமான்னு நான் சொல்லுவேன்னா தீமைக்கு தீமையை சரி கட்டக்கூடாது, உதாசனத்துக்கு உதாசனம் பேசக்கூடாது. நான் தீமையை சரி கட்டாமல் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டவர்கள் நான் அறிந்து கொள்ளணும் ராஜா. நான் அழைக்கப்பட்டதே ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தான் நான் அழைக்கப்பட்டேன். எனக்கு என்ன அழைப்பு இருக்கு? நான் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க அழைக்கப்பட்டேன். அந்த கல்வாரி சிலுவையில இயேசு கிறிஸ்து எனக்காக சாபமானார், பாவமானார், என் நோய்களை சுமந்தார், என் தரித்திரத்தை சுமந்தார், என் சாபத்தை சுமந்தார். அந்த கல்வாரி சிலுவையில எனக்காக எல்லாவற்றையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தான் நான் அழைக்கப்பட்டேன்.
ஏசப்பா, அந்த கல்வாரி சிலுவையில நீங்க செஞ்சு முடிச்ச ஆசீர்வாதத்தை நான் ஒண்ணு கூட மிஸ் பண்ணக்கூடாதப்பா. அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் சுதந்திரிக்க தான் நானும் என் வீட்டாரும் அழைக்கப்பட்டோம் ஆண்டவரே. நாங்க அதை விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இன்று முதல் எங்களை ஆசீர்வதிங்கப்பா. உமக்கு பிரியமான பிள்ளைகளாக பேச, உமக்கு பிரியமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ்ந்து காட்ட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆசீர்வதிங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஜெபிப்போம். எல்லாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தாவே நல்லவர் அப்பா, எங்களோட பேசுறதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்கள் வாயை காத்துக்கொள்ளும்படி ஆண்டவரே, எங்கள் வாய்க்கு காவல் வையும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. நான் நல்ல நாட்களை காணணும் ஆண்டவரே. நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு தகப்பன் நல்ல நாட்களை பார்க்கணும் சார்ப்பா. இது பூமியில் நல்ல நாட்களை பார்க்கணும். அது நீங்கள் சொன்னீங்க, உன் வாயை மாற்ற சொன்னீங்களப்பா. உன் எண்ணத்தை மாற்று, உன் வாயை மாற்று, உன் வாயை காத்துக்கொள்ள சொன்னீங்களப்பா. உன் வாயை காக்கிற இந்த பிராணனை காக்கணும் சொன்னீங்களா ஆண்டவரே. உன் வாயை காத்துக்கொள்ளும் போது உன் ஜீவனை காக்குறீங்க. எல்லா இடுக்கங்களுக்கும் கத்து விலகி காப்பாரு உங்களை. ஸ்தோத்திரம். மரணம் ஜீவனம் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் கனியை புசிக்கிறார்கள் சொன்னீர். அவனவன் வாயின் பலனால் அவனவன் நன்மையை புசிக்கிறான் சொன்னீங்க ஆண்டவரே. அவர் நீ ஜீவனை விரும்ப சொன்னீங்களப்பா. ஜீவனை தேர்ந்தெடு, ஜீவனை தேர்ந்தெடு, ஜீவனை தேர்ந்தெடுத்து ஜீவனை பேச சொன்னீங்களப்பா. அதற்கா ஸ்தோத்திரம். இல்லை அவங்க வாயில நீங்க பேச ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு வித மாதிரியாது. நீங்க பேசுறது தேவனுடைய வார்த்தை. நீங்க ஆதாமுக்குள் இருக்கும்போது பாவம் மரணம் உங்களை ஆண்டு கொண்டது. அப்படி மரணத்தை பேசும்போது அது ஒரு விதை மரணத்தை பிறப்பிக்குது. தீமையும் சாபத்தையும் பிரச்சனை கொண்டு வருது. ஆனால் இப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கீங்க. கிறிஸ்துவ வார்த்தை ஜீவன வசனம். அது அந்த வசனத்தை நீங்க பேசும்போது கண்டிப்பா அது ஜீவனை கொடுக்கும், உங்களுக்கு சுகத்தை கொடுக்கும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும், பலனை கொடுக்கும், நன்மையை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும் உங்களுக்கு. அது அதான் நம்ம தேர்ந்தெடுக்கணுமா, கெட்டது நல்ல நம்ம தேர்ந்தெடுத்து நன்மையை பேசணுமா நம்ம. ஹல்லேலூயா. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. சோதரம் எல்லாரும் சோதரம் பண்ணுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 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 ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சோதரம் சோதரம் சோதரம். அப்பா நீ சொன்னீர் அல்லவா ஆண்டவரே, இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படும் எல்லா ஜெபங்களுக்கும் உம்முடைய கண்கள் திறந்தவர்களாகும், உம்முடைய செவிகள் அப்பா கேட்கறதுமாக சொன்னீங்க ஆண்டவரே. என்னாலும் இருதயம் இங்க மகிழும் சொன்னீர் ஆண்டவரே. அந்த சாலமோன் மண்டபத்து உலாவில இயேசு இது மேல் வீட்டு அறையில இந்த ஜெபவேற்பை நீங்க உலாவி கொண்டு இருக்கீங்கப்பா. சோதரம் 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 சோதரம். அப்பா உங்க நாமமே ஜெபத்தை கேட்கிறவர் நாம ராஜா. உங்களுடைய நாமம் ஜெபத்தை கேட்பவர் நாம ஆண்டவரே. சோதரம் 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 சோதரம். நான் இங்கு விரும்பினபடியால் இந்த ஸ்தலத்தில் வாசம் செய்வது சொன்னீங்களப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் என்று நாங்கள் சொல்கிறோம் அப்பா. கர்த்தர் மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. எங்க 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தில் கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியில் நான் வாசம் செய்வது சொன்னீங்களப்பா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோதரம் 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 சோதரம். கர்த்தாவே ஓ தேங்க்யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படி, கர்த்தர் உங்க ஜெபத்தெல்லாம் கேட்டு உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுக்கும்படி, கர்த்தர் உயர்த்தும்படி, கர்த்தர் உங்க பெருக செய்யும்படி, கர்த்தர் உங்க சுகமாக்கும்படி, நீங்க எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ அதெல்லாம் பிரச்சனை கர்த்தர் உங்களை விடுதலை கொடுக்க போறாரு. ஹல்லேலூயா. தேவன் சொல்லாரே, என் நாமம் தருகப்பட்ட என் ஜனங்கள் தங்கள் பொல்லாத வரிகளை விட்டு மனம் திரும்பி என் சமூகத்தை நோக்கி பார்க்கும் போது அப்போது நாம் தேசங்களுக்கு
தேசத்துக்கு சேமத்தை கட்டளை சொன்னாரே. தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கடிக்கூர், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் என்று. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ரிபா துராபா லிமா காராபா மேகா ரிமா ஹபரு லிமா ஹல்பா ஹப்தனி ஹஸ்ஹலோதுரு மில்கிராபா ஹஸ்மா காலே தேரியா துரா கபா மே குரானி நமா ஹஸ்மா குராதி ஹக்கலோ கரியா கபகரலபா மேரி நமா ஹப்பஹுரா சிஹ்லி கிரியாத்ரோ மேக்லே ஹப்தா ரேனி மஹப்தரா லமா ஹத்ரோ குலோ சேகி ஷக்லி ஹத்ரோ பக்ரமினி வக்கராத்ரி அந்தரோ நமோ ரே கபகரலா ஷேகரியா துராபா மாதரின மஹத்ரியா கரலபா. அப்பா, நீ புறஜாதிகளுக்கும் அந்நியர்களுக்கும் தேவன் அல்லவா ஆண்டவரே? ஓ, நீ புறஜாதிகளுக்கும் அந்நியர்களுக்கும் தேவன் அல்லவா? நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாக கர்த்தர் சொல்லுங்களப்பா. நான் உயர்த்தப்படும் போது சிலுவையில எல்லோரையும் நான் இழுத்துக்கொள்ளும் சொல்லுங்களப்பா. உங்கள் அன்பில் கயிற்று இழுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அனாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன், காரணம் என கேடகத்தினால் உன்னை இழுத்துக் கொண்டேன் சொன்னீரே தகப்பனே. என் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இருக்கிறபடியால், அவர் இருக்கிறபடியால், அவர் அன்பாகவே இருக்கிறபடியால், உன்னை நேசித்தபடியால் இயேசு கிறிஸ்து இன்றும் உன்னை நேசிக்கிறார். உன் ஒருவனும் புறமே தள்ளமாட்டார். தம்மிடத்தில் வருவனை அவன் ஒருவனும் புறமே தள்ளுவதில்லை. நான் உங்கள் திக்கட்டா விடேன், உன்னிடத்தில் வருவேன், உனக்குள் உலாவுவேன், உன் தேவனாய் இருப்பேன், நீ என் ஜனமாய் இருப்பாய் என்று நம்மளோடு தேவன் தம் ரத்தத்தினாலே புதிய உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார். நியூ கவர்னன்ட் உடன்படிக்கை செஞ்சிருக்கிறார் ரத்தத்தினாலே. ஹல்லேலூயா. இந்த அடைக்கலமா நம்பி ஓடி வந்திருக்க நமக்கு மேலான உடன்படிக்கை, மேலான வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென். எல்லா வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆமென் என்றும் ஆமென் என்று உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மனுஷ உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை அவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்று சொன்னீங்கப்பா. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாய் எண்ணத்தை கொடுப்பான்னு சொன்னீரே ஆண்டவரே. சோதரன் சோதரன் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா, ஒருவனாலே கெட்டு போவது பரலோக பிதாவின் சித்தம் அல்ல சொன்னீங்களப்பா ஆண்டவரே. ஒருவனாக கெட்டு போவது பரலோகத்திற்கு பிதாவின் சித்தம் அல்ல சொன்னீங்களப்பா ஆண்டவரே. இருளிருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் சொன்னீங்களே தகப்பனே. சோதரன் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நானே வானத்தில் வந்த ஜீவ அப்பம் சொன்னீங்களே, உனக்காக பிக்கப்பட்ட அப்பம் நானே சொன்னீங்களப்பா. நானே வானத்தில் வந்து மெய்யான ஒளி சொன்னீங்களப்பா. ஆமென். எந்த மனுஷரையும் பிரகாசத்தை செய்ய மெய்யான ஒளி நீங்க தானப்பா ஆண்டவரே. எவ்வளவு இருளாத நீங்க தானப்பா. சோதரன் 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 கர்த்தாவே. ஹல்லேலூயா. யோவான் 3:16 சொல்கிறது, குமாரனை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கிர தீர்ப்பு கிடையாது, நரகம் கிடையாதா? ஆனா அவர் விசுவாசியாக ஜனங்களோ இருக்கிற நரகத்துக்கு தீர்ப்புக்கு உட்பட்டாயிட்டாங்க. ஏற்கனவே நம்ம எழுதப்பட்டாச்சு பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. அதனால் இந்த பூமியில் இருக்கும்போதே நம்ம மனம் திரும்பணும். ஆமென். அதாக இயேசு சொன்னாரு, கோரமிடலாம் சொன்னாரு, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. மனம் திரும்புங்கள் சொன்னாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா மரணம் என்னைக்கு வேணாலும் சந்திக்கலாம், மரணம் எப்ப வேணாலும் ஜனங்களை சந்திக்கலாம். யாருக்கு எப்ப மரணம் தெரியாது. நிரந்தரமான வாழ்க்கை. ஆனா அதுக்கு நம்ம இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழும்போது நம்மளும் படைத்த தேவன் முகமுகமாக தரிசிப்போம், அவர் ஆராதிப்போம் பரலோகத்துல. ஆமென், ஹல்லேலூயா. அதை இயேசு சொன்னார், நானோ ஒரு ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணமடைய வந்தாராம். பரிபூர்ணமான இருக்கிற தேவனோடு பரிபூர்ணமான தேவனை ஆராதிக்கும்படி கத்த பரிபூர்ணமான அவர் தம் ஜீவனை கொடுத்து இவ்வளவாய் உன் மீது அன்பு கொண்டாராம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. உன்னை நேசிக்கிறார் அவர். ஆமென், ஹல்லேலூயா. ஓ, நீ விலகி போனாலும் அவரை விட்டு விலக மாட்டார், அவரை கைவிட மாட்டார். ஓ, உன்னை நம்முடைய அன்பு கைட்டு இழுத்துக் கொள்வார். ஆமென், ஆமென். சோதரம் 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 கர்த்தாவே. இசையா, நீதிமான்களை அல்ல பாவிகளை மனம் திரும்ப அழைக்க சொல்றீங்களப்பா. நீதிமான்கள் அல்ல. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே வேலை சொல்கிறது, எல்லோரும் பாவம் செஞ்சபடியால் பாவிகள் சொல்லுது. பிறக்கும் போது மனுஷன் பாவத்துல பிறக்கிறான். அதனால வேதம் எல்லோரையும் பாவத்துக்கு அடிச்சுப்படுதான். அது எல்லோரும் பாவிகள் சொல்கிறது. எவ்வளவு தானம் தர்மம் செஞ்சாலும், நன்மைகள் செஞ்சாலும், அன்னதானம் பண்ணாலும், புண்ணியங்கள் பண்ணாலும், நீ என்ன பரிகாரம் செஞ்சாலும் நீதியை சம்பாதிக்க முடியாதான். அது பாவ விமோசத்துக்கான பாவ நிறுத்துக்கான பலியை இயேசு செலுத்திருக்கிறார். அவர் பரிகாரம் செலுத்திருக்கிறார் சிலுவையில. யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவள் தீர்ப்பு உண்டாகும்.
நீதி உண்டாகும். அவர் ரத்தத்தினால கழுவப்படுவாங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து ரத்தம் மட்டும்தான் சகல பாவங்களை கழுவி எல்லா சுத்திகரிக்குமா. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஓ நீ நல்லவரப்பா ஆண்டவரே. இயேசப்பா, என் ரத்த சம்பந்தமான ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் ரத்த சம்பந்தமான ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. என் சபை வீடு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. என் சபை விட்ட ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் ஜெபிக்க சபை யாரெல்லாம் ரசிக்கப்படணுமோ அவன் நினைந்து அவங்களோட நினைவு கூர்ந்து அவளுக்காக ஜெபிங்க. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, நான் நம்மை வீட்டார் என்றால் கர்த்தரையே செழிப்பு எழுதியிருக்கேன். நான் நம்மை வீட்டார் என்றால் கர்த்தரையே செழிப்பு எழுதியிருக்கிறது. நான் நம்மை வீட்டார் என்றால் கர்த்தரையே செழிப்பு எழுதியிருக்கிறது. நான் நம்மை வீட்டார் என்றால் கர்த்தரையே செழிப்பு எழுதியிருக்கிறது. மார்காலா சாகவோரியா மார்காலா துரி ஹந்தோ மேக்ரோஸ் லேபா ஹந்தோரினி மேகாலா ஏ ஹரா துரோ லே ஹந்தோ ரஹசினி மேககரா. ஆண்டவரே, அப்பா கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுங்கள் சொன்னீரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுங்கள் சொன்னீரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நீ விசுவாசி, அப்போது நீயும் ரட்சிக்கப்படுங்கள் நீ சொன்னீரே. நீர் சொன்னீரே, நீர் சொன்னீர் அல்லவா ஆண்டவரே. வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போவது சொன்னீங்க ஆண்டவரே. நீ பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனபுத்திரம் அல்ல, எவரும் பொய்யா தேவன் அப்பா. நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன் சொன்னீரே. நீர் சொன்னீராண்டவரே. ரட்சிப்பு கத்துவது ஆண்டவரே, ரட்சிப்பு தேவன் விரும்புவது ஆண்டவரே. விதைக்கிறோம், நீர் பாய்ச்சுகிறோம், விலகச்சு கத்து நீர் அல்லவோ. ஆமென், 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 ஹல்லேலூயா. ரட்சிக்க கூடாதபடி என் கரு குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி என் செவிகள் மந்தமாகவில்லை சொன்னீங்களப்பா. ஹல்லேலூயா. நீங்க நின்று கொண்டு கர்த்தர் ரட்சிப்பை பார்க்க சொன்னீங்களப்பா. நீங்க அமர்ந்திருந்த நானே தேவன் என்று பார்க்க சொன்னீரே. நான் பூமியில் உயர்ந்திருப்பேன், வானத்தில் உயர்ந்திருப்பேன் சொன்னீரே. என் எல்லாமே தேவன் இல்லை, என் எல்லாமே கர்த்தர் இல்லை, என் எல்லாமே ரட்சிகர் இல்லை, நானே கர்த்தர் சொன்னீரே. ஒருவரே யெகோவா சொன்னீரே. நான் இருக்கிறதாக இருக்க சொன்னீரே. ஆமென், ஆமென். நான் மாம்சமான யாவருக்கும் தேவனா கர்த்தராக சொன்னீங்களப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தொடுவிலாக ஆண்டவரே, அப்பா என் ரத்த சம்பந்தமான ஜனங்கள், அப்பா சபை விட்டால் ஜனங்கள் எல்லோரையும் பேர் பேராக உன்னை பேசு அழைத்த அறிந்திருக்க சொன்னீங்களப்பா. உன்னை பேசு அழைத்த அறிந்திருக்க சொன்னீரே. உன் தாயின் கருவிலே நான் தெரிந்து கொண்டு சொன்னீரே. என் கண்கள் கிருபை கிடைத்து நீ சொன்னீர் ஆண்டவரே. அப்பா தொடுவிலாக ஆண்டவரே, ரட்சிப்பை கொடுப்பீராக அப்பா, ரட்சிப்பை கொடுப்பீராகப்பா. என் ஜனங்கள் பிரகாச மனக்கண்கள் திறந்தருளும் ஆண்டவரே. என் ஜனங்கள் பிரகாச மனக்கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. என் ஜனங்கள் பிரகாச மனக்கண்கள் திறந்தருளும் ஐயா. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல என் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படுவார்களாக, நிரப்பப்படுவார்களாக ஆண்டவரே. ஆமென், 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 ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா பாவத்தை மறுத்து போயிருக்கிற அப்பா மனுஷனை உயிரோடு எழுப்புங்கப்பா. கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பின ஆவியானவர் எங்களோட உயிரோடு எழுப்புறீங்க ஆண்டவரே. இன்னைக்கு சொந்த ஜனங்கள், உற்றார் உறவினர்கள், ரத்த சம்பந்தமான ஜனங்களை நினைத்தவர்களும் ஆண்டவரே, நினைத்தவர்களும் ஆண்டவரே, நினைத்தவர்களும் ஆண்டவரே. ஓ ரட்சிக்கிற கரம், ஓ ரட்சிக்கிற கரம், அதே பாவத்தை விடுதலை கொடுக்கிற கரம் இப்போ தொடுவதாக ஆண்டவரே, தொடுவதாகப்பா. சத்துருவே, சபிக்கப்பட்டவனே, பொய்யனே, அசுத்தனே, தள்ளப்பட்டவனே, சப்பவாயனே, என் ஜனங்களை விட்டுவிடு, என் ஜனங்களை விட்டுவிடு. ஜீவன் தேவன் ஆராதிக்க போக, ஜீவன் தேவன் ஆராதிக்க போக, ஜீவன் தேவன் ஆராதிக்க போக, கர்த்தரை ஆராதிக்க போக, கர்த்தருக்கு ஆராதனை செய்ய, கர்த்தருக்கு ஆராதனை செய்ய. பார்வோ நாவியே என் ஜனங்களை விட்டுவிடு, பார்வோ நாவியே என் ஜனங்களை விட்டுவிடு, வலுசற்பத்தின் ஆவியே ஜனங்களை விட்டுவிடு. திருவுளூர் அதிபதியே, திருவுளூர் அதிபதியே என் ஜனங்களை விட்டுவிடு, திருவுளூர் அதிபதியே என் ஜனங்களை விட்டுவிடு, என் ஜனங்களை விட்டுவிடு. ஜீவன் ஆராதிக்க போக வடக்கு நோக்கி தெற்கு நோக்கி கொடு என்று கட்டளையிடுகிறேன். ஜீவன் ஆராதிக்க போக வடக்கு நோக்கி கொடு, தெற்கு நோக்கி கட்டளையிடுகிறோம் இயேசு நாமத்தினாலே. சகல ஜனங்களும் ஏகமாய் கூடி வரட்டும். கர்த்தரே தெய்வம், இயேசுவே ஆண்டவர் என்று, கர்த்தரே தெய்வம், இயேசுவே ஆண்டவர் என்று என் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் அறிந்து கொள்ளட்டும் ஐயா. எல்லா முழங்காலும் முழங்கும் சொல்லிறே.
எல்லா நாவும் அறிக்கை பண்ணுமே, எல்லா முழங்காலும் முடங்கமே, எல்லா நாவும் அறிக்கை பண்ணுமே. இயேசுவே ஆண்டவர் கர்த்தரே தேவன் என்று. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தலைக்கல்ல இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள் வருகிறோம், தலைக்கல்ல இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள் வருகிறோம், தலைக்கல்ல இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள் வருகிறோம். சாத்தானே, அடிமைத்தனத்தின் ஆவியே, அடிமைத்தனத்தின் ஆவியே, ஜனங்களை விட்டுவிடு. அசுத்தனே, ஜனங்களை விட்டுவிடு. கையை எடு, இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு கட்டளையிடுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் கையை எடு சாத்தானே. ஓ சட்டத்தின் ஆவியை இருளே விடு. இயேசுவின் நாமத்துக்கு கட்டளையிடுகிறோம், இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு கட்டளையிடுகிறோம். உன் கையை எழு சத்துருவே. ஓ ரீகா ராமு லேமா ஹாந்தரா. ஓ ஆவியால் தொடுதல் உண்டாகட்டும், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆவியால் தொடுதல் உண்டாகட்டும். அது மத வைராக்கியம், பக்தி வைராக்கியம் விலகுவதாக, விலகுவதாக, விலகுவதாக. கல்லான இறுதி எடுத்து போடுங்கப்பா, கல்லான இறுதி எடுத்து போடுங்கப்பா. மாமுச இறுதி பொருத்தப்படுவதாகப்பா, மாமுச இறுதி உள்ள வைங்கப்பா, சந்திர இறுதி உள்ள வைங்க ஆண்டவரே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தொடுதல் உண்டாகட்டும், தொடுதல் உண்டாகட்டும், தொடுதல் உண்டாகட்டும். ரட்சிக்கிற கரம் தொடுவதாக, எல்லாரும் தொடுவதாக, கரம் அமருவதாக, ஒரு கரை அமருவதாக. இயேசுவே ஒரு கரை அமருவதாக. தாவீதின் குமாரனே ஒரு கரை அமருவதாக. ஆமென் 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 ஆமென். ஏகரால துரானமா ஷாதரியாந்தோரு லேகபகரனதி ஏகரால் ஹோதோரு சே யஹந்தரனி மாஹோ. ரத்தத்தை தெளிக்கிறோம், ஜனங்களுக்கு சிந்தப்பட்ட இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம், ரத்தத்தை தெளிக்கிறோம் அப்பா. ஆமென் ஆமென். எல்லா இருளும் நீங்கட்டும், எல்லா பாவம் கழுவப்படுவதாக, எல்லா சாபம் போராட்டம் வெளியே. ஏகராமா தேரினிமா. நானே வழியும், நானே சத்தியமும், நானே ஜீவனமா இருக்கேன்னு சொல்லிடாண்டவரே. என்னை எல்லாமல் பிதாவிற்கு ஒருவரும் வரான்னு சொல்லுகிற ராஜா. இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு, ரட்சிக்கப்படுவதற்கு, பரலோகம் போவதற்கு வானத்தின் பூமியிலும் நாம கொடுக்கப்படவில்லையே. இயேசு கிறிஸ்து நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்பட நாம இல்லையே ஆண்டவரே. அந்த நாமத்தை துதிக்கிறோம், அந்த நாமத்தை ஆராதிக்கிறோம், அந்த நாமத்தை வேற்றுகிறோம். ரட்சகரே ஆராதிக்கிறோம், ரட்சிக்கிற தேவனே துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி நன்றி. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. ஓ அப்படி செய்வதற்காக நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. உம்முடைய கரம் தொட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அநேக சாட்சி கேட்க போறோம் கர்த்தாவே. அநேக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள அநேக சொல்ல போறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே யாரெல்லாம் மறைமுகமா இருக்கிறாங்களோ, ஆண்டவரே யாரெல்லாம் கல்லால் இதுவா இருக்கிறாங்களோ, எல்லோரும் ராஜா இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள சொல்ல போறாங்கப்பா. அநேக குடும்பத்தில் சாட்சி எழும போகுது ஆண்டவரே, அநேக சாட்சி எழும போறாங்க ஆண்டவரே, அநேக எழும போறாங்கப்பா. இயேசுதான் மெய்யான தேவனை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு கர்த்தரை ஆராதிக்க போறாங்க ஆண்டவரே. அதற்காக கோடி 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி நன்றி நன்றி. எல்லாம் நன்றி சொல் கர்த்தாவே. ஜெபத்துக்கு அதற்காக நன்றி அப்பா. என் குடும்பத்தை நினைத்தீங்க அதற்காக நன்றி அப்பா. இது ரத்த சமூகம் ஜனம் நினைத்தீங்களா ஆண்டவரே. என் குடும்பத்தில் ஒவ்வொரு நீங்க நினைத்தீங்களேப்பா ஜெப வேலையில. அதற்காக கோடி கோடி நன்றி அப்பா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அடுத்த ஜெப குறிப்பாக நம்ம தமிழ்நாடு சிஎம்காக ஜெபிக்கலாம். நம்ம சோத்திரம். நன்றி நன்றி கர்த்தாவே சோத்திரம். யாருமே தானா இந்த அதிகாரத்துக்கு ஏற்படுறது இல்லை, கர்த்தராக அவங்க ஏற்படுத்தப்படுறாங்க. ராஜாக்களை தள்ளி ராஜாக்கள் எழுப்புற தேவனா இருக்கிறார் அவர். சோத்திரம் சோத்திரம். ராஜாக்கு எழுதுங்க நீர்காலம் திருப்பதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீ சமாதான ஜீவனம் பண்ண, நீ சுகபோகமா வாழலாம் கதை சொன்னார். நீ ராஜாக்காக விண்ணப்பம் பண்ண சொல்லியிருக்கிறாரு. அப்போது குடும்பத்தில் சமாதானம் சந்தோஷம் நினைச்சு இருக்குமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா சோத்திரம். ஆண்டவரே தமிழ்நாடு சிஎம் ஆண்டவரே, ஆண்டவரே ஜோசப் விஜய்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் 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 கர்த்தாவே. அப்பா ஒவ்வொரு தரப்பினே எம்எல்ஏக்காகவும் எம்பிக்களுக்காகவும் ராஜா, அப்பா என் பிரைம் மினிஸ்டருக்காகவும், அப்பா சட்டமன்ற உறுப்பினருக்காகவும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஜட்ஜிக்காகவும் கலெக்டருக்காகவும் போலீஸ் அதிகாரிகளுக்காகவும் ஆண்டவரே, ஒவ்வொரு அரசு துறையினருக்கு ஒவ்வொரு ஜனங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ எங்கள் ஆண்டவரே சோத்திரம். குடியரசு தலைவருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஆளுநருக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்திரம் 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 கர்த்தாவே. ஒவ்வொரு ஆண்டவரே அரசு அதிகாரிகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவன் சாமி ஒவ்வொரு ஆசிரியருக்கு முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அதிகாரிகள் துர்க்கிரைகள் அல்ல ஆண்டவரே, நற்கிரைகளுக்கு செயல்படட்டும் ஆண்டவரே. அதிக துர்க்கிரைக்கு செயல்படக்கூடாதுப்பா. என் அதிகாரிகள் எல்லாரும் நற்கிரைகளுக்கு செயல்படட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு செவி கொடுத்து, அது உங்களுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரே நீங்க கொடுத்த இந்த பணியை அவங்க செய்து முடிக்க ஆற்றலையும்
பலனையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் ஆசீர்வாதம் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. எல்லா ஜனங்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. சோத்திரம் கர்த்தாவே. அவங்க கொடுத்த பணியில ஜனங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளை கொண்டு செல்ல அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. எல்லா ஜனங்க எல்லா மத பாகுபாடு என்று தகப்பனே எல்லா ஜனங்களுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை அரசாங்கம் செய்து முடிக்க அவங்க திராணியை கொடுங்க கர்த்தாவே. அவங்க ஒவ்வொரு ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். குடும்பத்தையும் பிள்ளைகளையும் மனைவிகள் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோத்திரம் சந்ததி ஆசீர்வதிங்க ராஜா. நல்ல சுகத்தோடு ஜீவனோடு வாழும்படி போக்கிய வார்த்தை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. விசேஷ ஞானம் கொடுங்கப்பா ஒவ்வொரு அதிகாரிகளுக்கும் ஆண்டவரே. அந்த காரியத்தை செய்து முடிக்க பலனையும் ஆற்றலும் விசேஷ ஞானம் கொடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே சோத்திரம் சோத்திரம். அவர் விரோதமாய் உருவாக்கப்படும் பொல்லாத மனுஷருடைய எண்ணங்கள் ஆயுதங்கள் பிசாசின் தந்திரங்கள் ஒன்றும் வாய்க்காதே போகட்டும். இயேசு நாமத்தினாலேப்பா. அப்பா எங்க தமிழ்நாட்டு எக்கனாமிக்ஸ் ஆசீர்வதிங்கப்பா. பொருளாதாரத்தை ஆசீர்வதிங்க தமிழ்நாட்டில் ஆண்டவரே. எல்லா ஜனங்களுக்கும் நன்மைகள் செய்யும்படி தகப்பனே. எல்லா நன்மைகளை கொண்டு வரும்படி நல்ல திட்டங்களை கொண்டு வரும்படி அரசாங்கத்துக்கு ஆண்டவரே நீங்க வழிநடத்துங்கப்பா. உன் கண்மேல் என் கண் வைத்து உனக்கு ஆலோசனை நான் சொல்லுவேன், நீ நடக்கூடிய வழியை நான் போதிப்பேன் சொன்னீங்க ஆண்டவரே. அதற்காக சோத்திரம் 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 கர்த்தாவே. ராஜா உங்களுக்கு நன்றி நன்றி. உங்க கருத்துல கொடுக்கிறோம், நீங்க வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. சோத்திரம் கர்த்தாவே நன்றி. எஸ்அப்பா மருத்துவமனை ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம் அப்பா. அநேக கர்த்தாவே இன்றைக்கும் பலவிதமான வியாதிகளோடு கர்த்தாவே அப்பா சொல்ல முடியாத வலி வேலை தவிர்த்து கொண்டு இருக்காங்கப்பா. மருந்து மாத்திரை கை கொடுக்கல, டாக்டர்லாம் கைவிடப்பட்டு இருக்காங்க. எனக்கு யார் உதவி செய்வா, என் குடும்பம் இருக்கு, என்ன செய்வேன்னு அநேக ராஜா மருந்த தழுவ இருக்காங்க ஆண்டவரே. உங்களுடைய ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆமென் ஆமென் சோத்திரம். ஆண்டவரே ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, அப்போ நான் விடுதலையாக்கி நீ மகிமைப்படுத்த சொன்னீங்களப்பா. ஆண்டவரே உங்க நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்கள், உங்க அறியாத ஜனங்கள் ஏசப்பா. ஆண்டவர் யாரையும் உதவி செய்வா இக்கத்துல இருக்காங்களோப்பா, இக்கத்துல இருக்காங்களோ ஆண்டவரே. இப்போ ஒரு விஷயம் அவங்க மனதுருகி ஆண்டவரே மனதுருகி இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் இப்போ நீ தொட்டு சுகமாக்க முடியாத ஜெபிக்கிறான் ஆண்டவரே. அப்பா நீ போகலாம், உன் குமாரன் பேசியிருக்கிறான்னு சொன்னீங்க ஆண்டவரே. அப்பா உண்மையா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீங்க அப்பா சமீபமா இருக்கீங்க ஆண்டவரே. இயேசுவே தாவீதின் குமாரனே என் ஜனங்களுக்கு இறங்க ஆண்டவரே. என் ஜனங்களுக்கு இறங்கப்பா, ஒவ்வொரையும் சுகமாக்குங்கப்பா. என் சித்தம் உண்டு நீ சுத்தமாக சொன்னீரே, என் சித்தம் உண்டு நீ சுத்தமாக சொன்னீரே, நீ சுகமாக சொன்னீரே ஆண்டவரே. இப்படி காயப்பட்ட கரத்தினாலே உன் தழும்புகளாலே ஒவ்வொரு சுகமாக்குங்கப்பா. உங்க பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம், இயேசு ரத்தத்தை பூசுகிறோம். ஒவ்வொரு தழும்புகளால் சுகமாக்கும், ஒவ்வொரு தழும்புகளால் சுகமாக்கும், ஒவ்வொரு தழும்புகளால் குணமாக்கும் ஆண்டவரே. பரிகாரியே மருத்துவரே சுகமளிப்பவரே நான் குணமாக்கும் கர்த்தர் சொன்னீங்களே. ஒவ்வொரு மீதும் காயப்பட்ட காரணம் ஆறுப்பா தொடுவதாக நீங்க நல்ல சமாதானாக தகப்பனே. காயங்களை கற்றி வேதனையை மாற்றி துக்கத்தை சந்தோஷம் மாற்றுவதாக ஆண்டவரே. மனசு வேதனை எடுத்து போடுங்கப்பா, மனவேதனை எடுத்து போடுங்க ஆண்டவரே. அதற்காக சோதரன் 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 கர்த்தாவே. டாக்டருக்கு விசேஷ ஞானம் கொடுங்கப்பா ஆண்டவரே. அப்பா ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க விசேஷ ஞானம் கொடுங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் தெய்வம் கிடைக்கட்டுமாப்பா, பேஷண்ட்டுக்கெல்லாம் டாக்டருக்கு தெய்வம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. சோத்திரம் போற மாத்திர மருந்து எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கணும் ஆண்டவரே. அப்பா அறியாத ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்த ஆண்டவரே. இயேசுக்கு அறிந்து கொள்ள உதவி செய்யுங்க ஆவியானவரே. சோத்திரம் சோத்திரம் நன்றி 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 சோத்திரம் கர்த்தாவே. அப்பா சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறான்ப்பா. எத்தனோ பிறந்த குழந்தைங்க இன்குபேட்டர்ல இருக்காங்க நிறைய பேர். அப்படிப்பட்ட பிள்ளைகள் எல்லாம் சுகம் பெற்று தன் தாயில சேரும்படி அது பிள்ளைகள் எல்லாம் வருங்காலத்தில் இயேசு அறிந்து கொள்ளும்படி, இயேசுக்காக பிரகாசிக்கும்படி ஜெபிக்கிறான். சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா இன்குபேட்டருக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறான்ப்பா. தாயின் கருவில உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டு சொன்ன தேவன் அப்பா ஆண்டவரே. அந்த பாவ மரண பிரமாணம் அந்த பிள்ளைகளை ஆண்டு கொள்ளாதபடிக்கு, அந்த பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுடைய ஆவின் பிரமாணம் அவர்கள் பாவம் மரணம் எங்கள் பிரமாணத்திலிருந்து விடுதலாக்கிட்டு எழுதியிருக்கிற ராஜா. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து ரத்தம்
அவங்க தெரிவிக்கிற ஐயா ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மீதும் பிறந்த ஒவ்வொரு குழந்தை மீதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களும் கழுவி சுத்திகரிக்கும் சொன்னீங்களப்பா. அது பிள்ளைகளும் பாவங்களை கழுவாண்டவரே, கழுவா ஆவியானவரே, ரத்தத்தினால கழுவாண்டவரே, பிள்ளைகளை சுகமாக்குங்கப்பா ஆண்டவரே, பிள்ளைகளை சுகமாக்குங்கப்பா. பிள்ளைகளுக்கு ஆண்டவர் எந்த பாதிப்பு இருந்தாலும் சப்பா, உள்ளுறுப்புகள் விரிவுறுப்புகள் எந்த உறுப்புகளும் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இது உறுப்புகளை இல்லாமல் இருந்தாலும் என் தேவன் புதிய உறுப்புகளை கொடுத்து இல்லாத வெறுக்கம் படைக்கிற தேவன் அப்பா. அப்பிள்ளைகள் புதிய உறுப்புகளை கொடுத்து அப்பிள்ளைகளை சுகப்படுத்தும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. அப்பா ஹார்ட், கிட்னி, மூளை, லிவர் ஆண்டவரே, லென்ஸ், ஒவ்வொரு ரத்த அணுக்களும் எலும்புகளும் நரம்புகளும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகமளிக்கிற வல்லமை, குணமாக்குற வரங்கள், குணமாக்குற கரம் இப்ப ஒவ்வொரு தொட்டு சுகமாக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆவியானவரே சுகமுண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, ஒவ்வொரு பிள்ளைகள் சுகமுண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்ப்பா. அப்பா பிள்ளைகளெல்லாம் தாயிடம் சேர அப்பா உதவி செய்யுங்க, வழி நடத்துங்கப்பா. உங்க கருத்துல கொடுக்கிறோம். உங்களுக்கு நன்றி ஸ்தோத்திரம்ப்பா. இயேசுப்பா நன்றி நன்றி கர்த்தாவே ஸ்தோத்திரம். அது ஜெப குறிப்பாக அப்பா பிசினஸ் பண்ணவர்களுக்காகவும் அப்பா வேலை இல்லாத ஜனங்களுக்காகவும் வேலை செய்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. என் தேவன் சொன்னீரப்பா, ஈசாக்கு பஞ்சகாலத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தானப்பா. அவன் வர வர விருத்தியாகி மகா பிரிவிழாவை எழுதியிருக்க கர்த்தாவே. அப்பா உடன்படிக்கை நீ நிறைவேற்றவனா இருக்கீங்கப்பா ஆண்டவரே. அப்பா ஆபிரகாம் உடன்படிக்கை நிமித்தம் ஈசாக்கு ஆசீர்வதிச்சீங்கப்பா. இன்னும் அடைக்கலமா நம்பி ஓடுவதற்கு உங்க ஜனங்களுக்கா பிள்ளைகளுக்கா ஜெபிக்கிறேன்ப்பா ஆண்டவர். நீ சொன்னீர், நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் சொன்னீங்களப்பா. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், பாக்கியம் நன்மையை உனக்கு உண்டாயிருக்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் சொன்னீங்களப்பா. உனக்கு தோல்வி என்பதே உனக்கு இல்லை சொன்னீங்களப்பா. கிறிஸ்துவுக்கு வாழும் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் அவர் அருகிற அறிவினாலே உனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு சொல்லி தோல்வி உனக்கு இல்லைன்னு சொன்னீங்களப்பா. விசுவாசியே உன்னை இல்லாமல் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறவன் யார்? உன்னுடைய விசுவாசமே உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயம் சொன்னீங்களப்பா. ஹல்லேலூயா. நீ எங்களுக்கா சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்கப்பா. வா அது விசுவாசத்தோடு ஆண்டவரே உண்மை நம்பியிருக்கிற ஜனங்களப்பா, உம் நாமம் தடுக்கப்பட்ட ஜனங்கள் ராஜா. உண்மை ராஜா கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் சொன்னீங்களப்பா. கர்த்தரை நம்புகிற மனுஷன் பாக்கியவான் சொன்னீங்க தகப்பனே. அப்பா உங்க ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஐயா. அவன் கரங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறான் ஆண்டவரே. அப்பா வேலை இல்லாத ஜனங்களுக்கு நல்ல ஒரு வேலையை குறிப்பீராகப்பா, நல்ல பிசினஸ் குறிப்பீராக ஆண்டவரே. அவன் பங்கு பாத்திர நிரம்பி வழிந்து ஓடும்படி கர்த்தாவே. வழியை இல்லாம போனாலும் கர்த்தர் புதிய காலம் செய்கிறது தேவனப்பா. இதோ நான் புதிய காலம் செய்கிறேன், அது இப்போதே தொழில் சொன்னீங்களப்பா. முந்தின நினைக்க வேண்டாம், புறமா சிந்திக்க வேண்டாம், இதோ நான் புதிய காலம் செய்கிறேன் சொன்னீரே. நீ நாம தந்திருக்கபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீருக்கு நாட்களா நான் ஒரு திருப்தியாக்கி ரட்சிப்பை காண்பிப்பேன் சொன்னீங்க. நானே கர்த்தர் என்று என்னை ருசிக்கும்படி சொன்னீங்களப்பா. ஓ தேவனே ஒவ்வொரு காலம் பலப்படுத்துங்க, ஒவ்வொரு காலத்தையும் பலப்படுத்துங்கப்பா. விதைக்கிறதுக்கு விதை கொடுப்ப நீங்க தானப்பா. விதைக்கிறதுக்கு விதையை கொடுக்க நீங்க தானப்பா. விதைக்க செய்து அறுவடை காண நீங்க தானப்பா. ஆமென் ஆமென் ஆமென். ஒவ்வொரு ஆசிரியப்பா அதுவரை அவங்க என்ன பிசினஸ் செய்ய நினைக்கிறாங்களோ மன விருப்பத்தின்படி தந்துருளி அவர் ஆலோசனை நிறைவேற்றுங்க. உன் கண் வைத்து போதிப்பேன் சொன்னீரப்பா. உன்னை வழி நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறிந்து கொள்வாய் சொன்னீரே. நீ வலது போல சாயுதமா இடது போல சாயுதமா என்று கேட்க சத்தம் காதல் துணிக்கும் சொன்னீரே. ஓ நல்ல மேய்ப்பு ஆண்டவரே. நீ ஆளுநர் சத்தியத்தை அறிந்திருக்க சொன்னீங்களப்பா. என் நாலு சத்தியத்தை அறிந்திருக்க சொன்னீங்களே ஆண்டவரே. அவரோட அறிந்திருக்க சொன்னீரே ஆண்டவரே. ஆமென் ஆமென். சோதரன் சோதரன் கர்த்தாவே. ஒவ்வொரு வேலையும் ஆசிரியங்க கர்த்தாவே. ஒவ்வொரு தொழிலையும் ஆசிரியங்க கர்த்தாவே. அவன் செய்ய வேலையை ஆசிரியர் தகப்பனே. அவர் ஒவ்வொரு மாதம் சாப்பிட்டு திருப்தியாகி மிச்சம் எடுக்கும்படி ஆண்டவரே. அவன் கடைகளை பலப்படுத்தும். அவன் பேங்க் பேலன்ஸ் கலைஞங்க புரணமா நிரம்பி வழியட்டும். ஆயிரம் திராட்சை புரண்டு ஓடட்டும் ஆண்டவரே. ஆமென் ஆமென். சோதரன் 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 கர்த்தாவே. இசப்பா நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. இசப்பா அது வேலைக்கு 4ஆம் தேதி ஸ்கூல் ஓபன் பண்ண சொன்னாங்க. இசப்பா 4th அன்னைக்கு அதற்காக சோத்திரம் சோத்திரம். பிள்ளைகளுக்கு கிருபையா நீங்க நாட்களை கொடுத்துருக்கீங்க, அதற்காக நன்றி செலுத்துறேன்ப்பா ஆண்டவரே. நன்றி நன்றி. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா.
தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. அந்த சிறப்பில் ரொம்ப நேசிக்கிறீங்கப்பா. அவங்க அனைத்து கருத்து வச்சு அவங்க ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. நீங்க பரலோகமே அவங்களுக்கு தான் சொன்னீங்களப்பா. அதற்கா சோத்திரம், சோத்திரம் கர்த்தாவே. ஏசப்பா, ஒவ்வொரு சிறப்பினக்காக ஜெபிக்கிறேன். ஏசப்பா, பிள்ளைகள் ஸ்கூல் போகும்போது பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் ஒன்று உன்னை சேதப்படுத்துவதிலே சொன்னீரேப்பா. அவர் உன்னை வேற கண்ணிக்கும் பாலாக்குற கொள்ள நோய்க்கும் தப்புவிப்பேன் சொன்னீங்களா ஆண்டவரே. அப்போ ஆகையால் பொல்லாப்புக்கு நேரிடாது வாதையும் கூடாத அழகா சொன்னீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சிறுப்பிள்ளைகள் மீதும் உங்களுடைய கரம் தொடுவதாகப்பா. உங்களுடைய பாதுகாக்கிற கரம், உங்களுடைய பராக்கிரம கரம் அவர் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. என் கரத்து நிழலால் மறக்கிறேன் சொன்னீங்களப்பா. என் கரத்து நிழலால் மறக்கிறேன் சொன்னீங்களப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் ஆண்டவரே பொல்லாத மனுஷக்கிட்ட இருந்து, பொல்லாத ஜனங்கள்கிட்ட இருந்து, பிசாசு கிட்ட இருந்து ஆண்டவரே உங்கள் பிள்ளைகளை நீங்க கரத்திலாம் மறைத்துக் கொள்ளும், கரத்திலாம் மறைத்துக் கொள்ளும். உன்னதமான மறைவில மூடி மறைப்பீராக, சட்டைகளை மூடுவீராக ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தெளிக்கிறேன். ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசு ரத்தத்தை பூசுகிறேன், இயேசு ரத்தத்தை தெளிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, உன் வரிகளெல்லாம் அவனை காக்கும்படிக்கு, நீ ஸ்கூல் போகும்போதெல்லாம் உன் வரிகளெல்லாம் காக்கும்படிக்கு அவர் தம் தூதருக்கு கட்டளையிடுவாரா. ஒரு பாரும் கல் இடராதபடிக்கு தங்கள் கைகள் ஏந்து கொண்டு போகலாம். ஆமென், ஆமென், சோத்திரம். பிள்ளைகள் படிக்கிற விசேஷ ஞானம் கொடுங்கப்பா. அதுல கல்விமா நாவை கொடுங்கப்பா, கல்விமாரை நாவை கொடுங்கப்பா. அது ஏசாயா நாவை தொட்டது போல, ஏசாயா நாவை தொட்டது போல ஆண்டவரே அப்பா. சரியா படிக்காத பிள்ளைகள் ஆண்டவரே அவன் நாவை தொட்டு கல்வி நாவை கொடுங்கப்பா. நல்ல டேலண்டா அது நல்லா உயர்ந்திருக்கும்படி அந்த தானியேல் கொடுத்த 10 மடங்கு ஞானத்தை ஆண்டவரே உங்க பிள்ளைகள் கொடுங்கப்பா. உடன்படிக்கை பிள்ளைங்க ஆண்டவரே, உடன்படிக்கை பிள்ளைங்க ஆண்டவரே, உடன்படிக்கை நினைத்து வரலாமாப்பா. ராஜா சோத்திரம், சோத்திரம் கர்த்தாவே. ஞானமுள்ள பிள்ளைகள் பெற்ற தாய் தந்த உள்ளம் மகிழவும் சொன்னீங்கப்பா ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் எல்லாம் படிச்சு ஆண்டவரே பெரியார் ஆகி நல்ல உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்து சபைக்கும் குடும்பத்துக்கும் தேசங்களுக்கு இந்த பிள்ளைகளெல்லாம் பிளஸிங்க ஆசீர்வாதமா இருக்கணும் ஆண்டவரே. பிள்ளைகளை வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாக்க சொல்லுறேன். பிள்ளைகள் சமாதானம் பெரிதாயிருக்கும். பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாக சொல்லுறேன். ஓ, உன் பிள்ளைகள் பந்திய சுற்றிலும் ஒரே மாதிரி கண்டுகள் போயிருப்பா சொன்னீங்க ஆண்டவரே. பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கும்போது சொல்லிக்கிறேன் ஐயா. பிள்ளைகள் உயர்ந்து வரட்டும் ஆண்டவரே, உயர்ந்து வரட்டும் ஐயா. அதற்காக நன்றி. வாலிபனே, வாலிபனே, உன் வாலிப பிரயாசத்தில் சிசுகளை நினைக்க சொன்னீங்களேப்பா, சிசுகளை நினைக்க சொன்னீங்களே ராஜா. இந்த பிள்ளைகள் வாலிப வயசுல கர்த்தருக்கு எழுதி பிரகாசிக்கும்படி, எழுதி ஜெயிக்கும்படி ஆண்டவரே, உங்களுடைய கருத்தை பிரித்து நடக்கும்படி ஆண்டவரே பிள்ளைகள் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஆண்டவரே அடுத்த ஜெனரேஷன் தான்ப்பா. சிறு பிள்ளைகள்லாம் வருகால தலைமுறை ஆண்டவரே, தலைமுறை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. உமக்கு கீழ்ப்படிகளுக்கு, உங்கள் கற்பனைகள் வார்த்தை கீழ்ப்படிகளுக்கு 1000 தலைமுறைக்கு நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னீர் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே, பெருக செய்ய ஆண்டவரே, உயர்ந்து வரட்டும் அப்பா. ஆமென், ஆமென். விசேஷ ஞானம் கொடுங்க. அதற்கா சோத்திரம், சோத்திரம். எசப்பா கோரிக்கோரி சோத்திரம். அடுத்ததாக அப்பா திருமணமாக பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. சோத்திரம், சோத்திரம் கர்த்தாவே. அவையான தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இசப்பா மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதுல சொன்னதுலேப்பா. ஆதாவை கூப்பிட்டீங்க, ஆதாமே நீ பருகி பெருகி பூமியை நிரப்பு, ஏதாவது கீழ்ப்படுத்தி ஆண்டுக்கொள் என்று நீ ஆதாம் ஆசீர்வதித்தீர கர்த்தாவே. அப்பா இன்னைக்கு யாரெல்லாம் தகப்பனே தனிமையில வாழ்ந்து கொண்டிருக்காங்களோ, என்னோட மகனுக்கு கல்யாணம் ஆகாதா, என் மகனுக்கு கல்யாணம், இன்னி மகனுக்கு கல்யாணம் ஆகாதா, எவ்வளவு வரம் பார்த்தேன், எத்தனை வயசாகுது கல்யாணம் ஆகலையே, என்ன சாபமோ, என்ன தெரியல, தோஷமா தெரியல என்று அநேக கலந்து கொண்டு இருக்காங்கப்பா, தவிர்த்து கொண்டு இருக்காங்க ஆண்டவரே. நீ சொன்னீங்கப்பா இனி ஒரு சாபம் கிடையாது, தனிமையில சாபம் கிடையாது. அந்த சாபத்தை இயேசு சில சுமந்துட்டாரு. தேவ சித்தமே நீ பழுகணும், பெருகணும், பூமி நிரப்பணும், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளணும். தேவ சித்தமே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி தகப்பனே. ஏசப்பா யாராவது தனிமையில் இருக்காங்க ஏசப்பா, என் தேவ கர்த்தாவே அப்பா அந்த சகோதரருக்கு ஏற்ற புத்தியுள்ள ஸ்திரியை கொண்டு வாங்கப்பா. அந்த சகோதரருக்கு ஏற்ற புத்தி நல்ல மனவாள கொண்டு வாங்க ஆண்டவரே. ஏசப்பா அவங்க வாழ்க்கையை நீங்க ஆசீர்வதிக்க முடியாது சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கருத்துல கொடுக்கிறோம் என் தேவன் ஆசீர்வதிக்கும். துன்பத்துக்களை நாட்களுக்கும் துன்பத்துக்கிற வருஷங்களுக்கும் சரியா மகிழ்ச்சியாக்கி ஆண்டவரே. துக்கம் சந்தோஷமாக மாறுபடி கர்த்தரே நித்திய வெளிச்சமாக இருப்போம், துக்கலாக்க முடிந்து போகும் சரிங்க ஆண்டவரே. துக்கம் மாறுபடி ஆண்டவரே, சஞ்சலம் மாறுபடி, எங்கே வைக்கப்பட்டாங்களோ அதே ஜனங்கள் கண்களை காண காதுகள் கேட்க ஆசீர்வதித்து பெருக செய்ய முடியாது ஜெயிக்கிறோம் ஆண்டவரே.
நான் ஆசீர்வாதத்தில் பெருக செய்வேன் சொன்னீரே. ஓ அதற்கா சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே பெருக செய்யுங்க. பெருக்கத்தின் தேவனே, நிச்சயமாகவே நாம் ஆசீர்வாதத்தை பெருகவே பெருகத்தை சொன்னீரே. உன் பெருக்கத்தின் கரம் உன் ஜனங்களோடு இருந்து அவர் ஆசீர்வாதத்து கர்த்தாவே. இது எப்படி ஆயிற்று? இது கர்த்தரால் ஆயிற்று. இது அநேக கண்களுக்கு ஆச்சரியமாயிட்டு சொல்லுகிறானவரே. எல்லா கண்கள் வியந்து பார்க்கும்படி ஜனங்கள் கண்களை அதிசயங்களை காண செய்யுங்கப்பா. நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாத சொல்லுகிறாண்டவரே. ஜனங்கள் கண்கள் அதிசயங்களை காண செய்யுங்கப்பா. நன்மையினால் நிரப்பமாண்டவரே. அதற்கா சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சோதனை ஏசப்பா. ஏசப்பா எங்க சபைக்காக ஜெபிக்கிறாண்டவரே. சோதரம் சோதரம் சோதரம்ப்பா. அப்போ என் ஜீசஸ் திருச்சபை ஆசீர்வதிக்கும் போது ஜெபிக்கிறேன்ப்பா. அப்பா என் சபையில் அநேக ஆத்மா வர ஜெபிக்கிறேன் அப்பா. சோதரம் சோதரம் ஏசப்பா. அதுவரை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் அதுவரை மனிதர்களை பெருகச்சியும் சொன்னீங்களேப்பா. என் சபையில் ஆடுகளை பெருகச்சிங்கப்பா. இந்த மந்தையில ஆடுகளை பெருகச்சிங்கப்பா. இன்னும் பெருகிற மந்தப்பா. இன்னும் பெருகிற வலது புறமும் எழுது புறமும் இடம் கொள்ளாமல் போக மட்டும் நான் ஆசீர்வாதத்தை சொன்னீராண்டவரே. யாக்கோபு மந்தை ஆசீர்வாதத்தின் தேவன் திருச்சபை ஆசீர்வதிக்கும் ஜெபிக்கிறப்பா. மந்தை பெருகச்சிய மனிதர்களா நிரப்புங்கப்பா. மனிதர்களா நிரப்புங்கப்பா. வடக்கிலும் தெற்கிலும் மேற்கிலும் கிழக்கிலும் இருந்து சகல ஜனங்கள் ஏகமாக கூடிய சபைக்கு வரட்டும். சபைக்கு வரட்டும். இயேசு நாமத்தை கட்டளையிடுகிறேன் அப்பா. சபை நிரம்பட்டும் ஆண்டவரே. அவருடைய சிறு கூட நிரம்பட்டும் ஐயா. சிறுப்பிலாம் நிறைய வரணும்ப்பா. அதுவரே ப்ரொஜெக்ட் வச்சிருக்கோம் ஆண்டவரே. சிறுப்பிலாம் வந்து கதையை கேட்டு வசனத்தை கேட்டு கழுக்குதும் ஆராதிக்கட்டுமாப்பா. அதுவரே கொண்டு வாங்க ஆவியானவரே. கொண்டு வாங்க அம்மா கூடமானவரே. விசுவாசிக்கிறோம். உயர்ந்து கொடுத்து நீங்கப்பா. சபையை கொடுத்து நீங்க ஆண்டவரே. நான் சபை நீங்க நிரப்புவீங்கப்பா. நீங்க பலத்துல முடியாது, நீங்க சுயத்துல முடியாது ஆண்டவரே. என் பராக்கிரமத்தை முடியாது. ஆனா ஆவியினால் எல்லாமாக சொன்னீரே. ஆவியினால் எல்லாமாக ஆண்டவரே. நீ சொல்ல ஆகும். நீ கட்டளை நிற்கமே. அதற்கா சோத்திரம் சோத்திரம். ஜனங்கள் கூடி வரட்டும் இயேசு நாமத்தினாலே. கர்த்தரை ஆராதிக்கட்டும் அப்பா. நன்றி 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 ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு வாரம் நடக்கிற இந்த ஃபாஸ்டிங் பேர் ஆசீர்வதிங்க சப்பா. இந்த ஃபாஸ்டிங் பேர்ல கலந்து கொள்ள ஜனங்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளும் கணவரை ஆசீர்வதிங்கப்பா. இதற்கு பலனை அவன் பார்க்கும்படி கர்த்தாவே நன்மையினால் நிரப்பமாண்டவரே. சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஃபாஸ்டிங் பேரிலையும் தேவன் கரம் வல்லமையா கிரியை செய்வதாக ஆண்டவரே. அதற்காக சோத்திரம் 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 சோத்திரம். சப்பா சண்டே ஆராதனைக்கா ஜெபிக்கிறேன்ப்பா. என் ஜனங்களால் ஓய்வுல பரிசுத்தமா ஆசாரிக்கணும்ப்பா. அப்பா ஓய்வுல யாரும் அசனை பண்ணக்கூடாதுப்பா. எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவரே உங்க வார்த்தை யாரும் ஆண்டவர் தட்டி கழிக்க கூடாதுப்பா. ஓய்வு பரிசுத்தமா ஆசாரிக்க சொன்னீங்க ஆண்டவரே சப்பா. அதனால மூட்டை என்ன கொடுக்கணும்ப்பா. முதலாவது ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவங்களெல்லாம் கூட கொடுக்கப்பட சொல்லிக்கிறப்பா. சிங்க குட்டிகளை பட்டினி கிடக்கும். கர்த்தரை தேடுகளுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாத சொன்னீங்களப்பா. நீங்க கர்த்தரை சேர்ந்தால் கர்த்தர் உங்களுக்கு சேர்வார் சொன்னீங்களப்பா. கர்த்தரை தேடுங்க, அப்போ நீங்க பேசுவீர்கள் சொன்னீராண்டவரே. ராஜா உடம்படிக்கை ராஜா ஓய்வுல பரிசுத்தம் ஆசாரிக்க மனமகிழ்ச்சியாளர் என்று ஆசாரிக்க என் ஜனங்களுக்கு கண்களை திறந்துள்ள ஆண்டவரே. உங்க நாம தெரிவிப்பட ஜனங்கள் அப்பா சந்தோஷமா வந்து சபையில பாடி உங்களுடைய ஆராதித்து வசனத்தை கேட்டு வசனத்துல வளரும்படி ஆண்டவரே ஜனங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. கிருபை தாங்க ஆண்டவரே. சோத்திரம் 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 தகப்பனே. சப்பா நன்றி ராஜா. விபிஎஸ் ஆண்டவரே. அப்பா பைபிள் டெய்லி பைபிள் ஸ்கூல் ஆண்டவரே. அப்பா ஜூன் 1ஆம் தேதி எடுக்க போறோம் கர்த்தாவே. அப்பா ரோமர் புஸ்தகத்திலிருந்து ஆண்டவரே. அப்பா ரோமர் புஸ்தகம் எடுக்க போறோம். அது கர்த்தாவே அநேக வெளிப்பாடுகளை மனிதருக்கு கொடுக்க முடியாது ஜெபிக்கிறேன் அப்பா. அது வசதி கேட்கிற பிள்ளைகளுக்கு விசேஷ ஞானம் கொடுத்து சொல்றது புரிந்து கொள்ளும்படி பக்குவமாக ஆவியானவர் அவங்க பிள்ளைகளுக்கு ஆண்டவரே எப்படி சொன்னா புரியுமோ என்று பிள்ளைகளுக்கு போதைக்க என் மனைவிக்கு ஞானம் கொடுங்கப்பா. அபிஷேகம் கொடுங்க ஆண்டவரே. கிருபைகளை கொடுங்க ராஜா. ஞானத்தை கொடுப்பிறாங்க ஆண்டவரே. அப்பா உங்களுக்கு கடம் இருந்து அப்பா இந்த டெய்லி பைபிள் ஸ்கூல் ஆசிரியருக்குமே சுபிக்கிறேன் அப்பா. விதைக்கிறோம், நீர் பாய்ச்சுகிறோம் ஐயா. பிள்ளைகள்லாம் 100 மடங்கு பலன் தரட்டுமே. கர்த்தருக்கு என்று கணிக்கெடுக்கட்டும் ஆண்டவரே. அதற்காக சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. நன்றி நன்றி ராஜா. பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிங்க ராஜா. டெய்லி பைபிள் ஸ்கூல் கலந்து ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. 1000 மடங்கு ஆசீர்வதிங்க தகப்பனே. இப்போது இருக்கிற பார்க்கணும் 1000 மடங்கு பெருமைகள் சொன்னீங்களப்பா. பிள்ளைகளெல்லாம் வசனத்தை ஏற்றுக்கொண்டு ராஜா 100 மடங்கு பலன் தரும்படி அவங்க வாழ்க்கையை கனி கொடுக்க பிள்ளைகளா இருக்கும்படி ஆண்டவரே வாழ்க்கை பூத்து குலகட்டும் ஆண்டவரே. உங்களுக்கு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். நன்றி 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 சோத்திரம் கர்த்தாவே. இயேசுவே நன்றி ராஜா. இயேசுப்பா இந்த ஜெபத்தையெல்லாம்
சோத்திரம் சப்பா, சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. அப்பா நாங்கள் செய்கிற உங்களுடைய நாமத்தில் செய்கிற அப்பா ட்ராக்ஸ் விழுதுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. அதுவரை இந்த ட்ராக்ஸ் விழுது ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இப்போ இந்த மாதம் ஃபுல்லாக போகல ராஜா, விபிஎஸ்காரம் போகல, நாங்கள் சனிக்கிழமை போகலான்ட்டு இருக்கோம் கர்த்தாவே. அப்பா அந்த யாருக்கு நாங்கள் ட்ராக்ஸ் கொடுக்க போகிறோம், கைப்பற்றி கொடுக்க போகிறோமோ ஜனங்கள்லாம் தொடப்படணும். வார்த்தையை படிக்கும் போதே அவன் கண்கள் திறக்கப்படணும் கர்த்தாவே. அந்த வார்த்தையை படிக்கும் போதே அவன் சரித்து படிப்பு சுகத்தை உணரட்டும் கர்த்தாவே. அது வேதனை தீர்ந்து அந்த வழி போகிறத பண்ண பார்க்கணும் சப்பா. கர்த்தர் தான் மெய்யான தேவன் என்று கர்த்தரை ருசிக்கும்படியானவரே, உங்கள் வார்த்தையை புசிக்கும்படிக்கு அது பேஷனுக்காக உதவி செய்யுங்கப்பா. எங்களுக்கு எல்லா டாக்டருக்காக தயவு கிடைக்கட்டும் மாணவரே. உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை சொன்னீங்களப்பா. உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடும் செய்ய காரியம் மிக பயங்கரமாக சொன்னீங்களா ஆண்டவரே. அதற்காக சோத்திரம். பயப்படாது, வலதுக்கு பிடித்திருக்க சொன்னீரானவரே. இதோ உனக்கு தூதரை அனுப்புகிறேன், நான் முன்னே போய் கோல வகையெல்லாம் சபையாக்கள் சொன்னீங்களா ஆண்டவரே. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவாகிய தேவன் அவன் கனம் பண்ணா சொன்னீங்களப்பா. அதுவே இந்த கைப்பிடி ஊழியத்தை ஆண்டவரே யாரெல்லாம் செய்யறாங்களோ, செஞ்சு கொண்டிருக்காங்களோ, செய்ய போறாங்களோ, என் கர்த்தரை எல்லோரும் வானத்தின் மதங்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிக்க முடியாது இருக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஆமென் சோத்திரம். இதுக்கிற பலனை, நன்மையை, ஆசீர்வாதத்தை அந்த தலைமுறை பார்க்கட்டும் ஆண்டவரே. உயர்த்துங்க, பெருகை செய்யுங்கப்பா. தேங்க்யூ தேங்க்யூ ஆண்டவரே. சோத்திரம் சோத்திரம். இந்த எல்லா ஜெபத்துக்கும் நீங்க பதில் கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. ஆமென் என்றும் ஆமென் என்றும் உள்ளவரே, கோடி கோடி சோத்திரம். அப்ப எனக்கு ஜெபிக்க வைத்த ஆவியானவருக்கு கோடி கோடி சோத்திரம்ப்பா. சத்துரு வெக்கப்பட்டு போனதுக்காக சோத்திரம் கர்த்தாவே, நன்றி. எங்க ஜெயம் கொடுத்த தேவனுக்கு சோத்திரம், எங்க ஜெயம் கொடுத்த தேவனுக்கு சோத்திரம்ப்பா. நன்றி நன்றி. இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்போம். எல்லோரும் கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு ஆராதனை செய்து கொடுப்போம். எங்க நேசிக்கிற பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல நிலமாகிய உங்க சமூகத்திலே உங்களை ஆராதித்து உங்களை கனம் பண்ணி நாங்கள் விதைக்கிறோம். நீர் சொன்னீரே, என்னை வாழாக்காமல் பழையாக்குவேன், கீழாகாமல் மேலாக்க சொன்னீரே. இனி கடனே வாங்காதவரைக்கு அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுக்கும்படி என் வீட்டிலே ஆஸ்தியும் செல்வத்தையும் பெருக பண்ணும். இந்த நாளிலே நாங்கள் இருக்கிறத பார்க்கிறோம். 1000 மடங்கு எங்கள் ஆசீர்வதியும். ஆமென். சந்தோஷமா கொடுப்போம். சார்ஜில் அப்படி பாருங்க, மேலே நின்று பாடுங்க. சோதரம் சோதரம் சோதரம்ப்பா. அப்பா ஆண்டவரே உமக்கு போடா ஸ்தோத்திரம். நன்றி நன்றி அப்பா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. துதிங்கலம் மையமும் ஒருவர் பேசி செலுத்துகின்ற ஆண்டவரே அந்த ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கட்ட செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கட்ட செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. குற்றங்களை மன்னித்தாரே, நம் நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே.
படுகொலை நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. ஆமென். படுகொலை நின்று மீட்டாரே, நம் ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு வெள்ளத்தோடே, கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார், கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகின்றார். ஆமென், ஹல்லேலூயா. வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு வெள்ளத்தோடே, இளமை கழுகு போல நம்மை புதிதாக்கி மகிழ்கின்றார், இளமை கழுகு போல நம்மை புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் நம் பலன் குறைவதில்லை. ஆமென், அல்லேலூயா. நாம் ஓடினாலும் நடந்தாலும் நம் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே, நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு வெள்ளத்தோடே, என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு வெள்ளத்தோடே. ஆமென், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தேங்க் யூ ஜீசஸ். காட் இஸ் கிரேட். ஆண்டவரே, உமது சமூகத்தில் என்னை சாட்சியாக நிறுத்தின தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இனி அநேக காரியங்களுக்காக உமது சமூகத்தில் என்னை சாட்சியாக நிற்க போகிற என் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். என் ஜீவனில் நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென், ஹல்லேலூயா. என்று சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தருக்கு இது சகல உபகரணம் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஐக்கியமும் பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல் இப்பொழுதும் எப்பொழுதும் உங்களுடனும் உங்கள் குடும்பத்துடனும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார்.